மாமா மறுபடியும் உங்களை பார்க்கறதுல சந்தோஷம். சந்தோஷம். நீங்கள் இது செகண்ட் எடிஷன் தொடர்கதைன்னு சொல்கிற மாதிரி போன தடவை நீங்கள் இதெல்லாம் விட்டு போனாலும் இப்போ என்னதெல்லாம் ஞாபகம் வருதோ சொல்லுங்க. சரி. பெரியவாளை பற்றி. சரி, அப்போ அலங்கிறதுனால சொல்கிறேன். ராமதுரை மாமா 2வது எடிஷனுக்கு என்னென்னலாம் சொல்ல போகிறீங்களோ சொல்லுங்கள். சரி. போன தடவை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நிறையா பேருக்கு ரொம்ப ஆனந்தம். சரி. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நிறையா பேர் எழுதியிருக்கா. சரி. ஸோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். சொல்லுங்கள். எனக்கு பாக்கியம். என்ன வேலை? பண்டரிபுரத்துக்கு பிரதோஷ மாமா ஆத்மானி, அவர் மைத்துனர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர், அவர் மனைவி, அவருடைய குழந்தைகள், தாடி மணி ஐயர், என் தாயார், என் அக்காள், என் மனைவி ஆகியோர் எல்லோரும் சேர்ந்து பெருகாட தரிசனத்துக்காக சென்றோம். ஆமாம், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு. நீங்கள் போனதில் பண்ண மாதிரி யதார்த்தமாக இயற்கையாக பேசணும். நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, அதாவது பார்த்து படிக்கிறது வந்து நீங்கள் யதார்த்தமாக இருங்கோ. போன தடவை இருந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லா இருக்கு. யதார்த்தமாக பண்ணுங்க, பேசுங்க. பண்டரிபுரம் போனதுக்கு முன்னே மகாபலிவா என்னை தரிசனம் பண்ணுறதுக்காக 10 பேர் பண்டரிபுரம் வரா. அவளுக்கெல்லாம் சாதம் போடணும், சாதம் எடுத்து போய் சூரியத்துக்கு சாதம் எடுத்து போட்டுறாரு மேடம் அப்படின்னு சொல்லி சிஷ்யாட்ட சொல்லியிருந்தா. நாங்கள் பண்டரிபுரம் போய் ஒரு ரூமில் தங்கிச்சு ஓடத்தில் ஏறி அக்கறையில் இருந்த பிரிவா. அது அந்த ஓடத்தில் மொத்தம் 100 ஓடம் இருக்காங்க. அந்த ஓடக்காரங்கள் வந்து பிரிவாட திருஷ்டமண்ட் வாழலாம் பிரிவி ஆயிடுச்சுன்னு போகிறோம் அக்கறைக்கு. ஆமாம், யார்கிட்டையும் பணம் வாங்கிறது இல்லை. அப்போ ஒரு நாள் பிரிவா அந்த ஓடக்காரனை கூப்பிட்டு, என்ன எல்லாரையும் பெரிய ஆயிடுச்சு விட கேள்விப்பட்டேன், என்னை பார்க்க வாழலாம் பணம் சில விஷயம் தான் வர, நீ ஒரு ஆளுக்கு 1 ரூபா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி அந்த ஓடக்காரங்கிட்ட நீங்கள் 5 ரூபா கொடுத்துருன்னா அவன் 4 ரூபாய்க்கு திருப்பி கொடுத்துட்றான். நம்மளை குடிக்கு போகிற ஏக்கும் ஆத்மி ஏக்கு வைப்பியா 4 ரூபாயா வாங்கிக்கோ அப்படின்னு நம்மகிட்ட திருப்பி கொடுத்துட்றான். அவங்ககிட்ட இருக்கிற மனுஷால் தான் பேர், அவனுக்கு அனுமான்னு பேர். அனுமான் மாதிரியே இருக்கான் அவன். முடியாதவளை தூக்கின்னு போயிடுவான் பெருவாய்ட்ட. கண் கூட பார்த்துக்கூடிய காட்சியெல்லாம் கிடைச்சிது. நம்ம லக்கேஜெல்லாம் தூக்கி எடுத்துக்கு ஆள் வச்சுருக்கான் அந்த உலக்காரன். யாரும் எந்த சிரமம் இல்லாத பெருவாட்டை கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த கைங்கரிக்கு அவன் பண்ணியிருந்தான். அன்றைக்கி நாங்கள் போகிற அன்றைக்கி சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை இருந்ததுனால அன்றைக்கி பெருகா தரிசனம் சாயந்தரம் 6 மணிக்கு தான். அதனால் நீங்கள் 6 மணிக்கு தான் தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லிட்டார். நாங்கள் சொன்னோம் பெருகாட தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகாரம் எடுக்கிறதுக்காக ஒரு நெய் வச்சுட்டு இருக்கோம். அதனால் 6 மணி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. அதான் வேணும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டு விட்றோம். பாரூர் மாமா போய் பெரியவாழ்கிட்ட இது மாதிரி அவள்லாம் வந்திருக்கா, தரிசனம் 6 மணிக்குன்னு சொன்னால் அவள் தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றேன்னு சொல்கிறா, என்ன பண்ணுறதுன்னா இல்லைடா அவள் நேர்ச்சிலேருந்தே சாப்பிடல அப்படின்னு பெரியவா சொல்கிறாள. அதனால தான் நேர்ச்சிலேருந்து அவள் விட அவள் விரத மாதிரி வந்திருக்கா, நான் தரிசனம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த ரூமுலேருந்து இன்னும் 2 ரூம் இருக்குது. 3 வருஷப்படுகிறத வந்து தரிசனம் கொடுத்தேன். தரிசனம் கொடுத்தோடனே நீங்கள்லாம் போய் ஆகாரம் பண்ணிட்டு மறுபடியும் வாங்கினேன். அங்கே போனால் பலவிதமான வகையான சாப்பாடுகள் நமக்கு வேலுபுரி மாமா தான் பரமாரிகள்லாம் பண்ணார். அப்புறம் சாப்பிட்டு வந்தோடனே வேலுபுரி மாமா கூப்பிட்டு இன்னைக்கு வெறுக்கடலை சுண்டல் பண்ணு அப்படின்ட்டு. சரிவா, நிறைய பேர் வந்திருக்கா, நிறைய பண்ணேன், நிறைய இருக்கு அப்படின்னா சரி பண்ணுறேன் அப்படின்னார். அப்போ தான் பத்மாசுப்ரமணியம் எல்லாம் வந்திருந்தார். பத்மாசுப்ரமணியம் வந்து அவளுக்கு ஏதோ முந்திரையெல்லாம் இருக்குது, நான் இதில் அது விஷயமா பேசியிருந்தேன். அப்புறம் ஒரு முதிரையை காட்டி இது எந்த இருக்குது தெரியுமா, உனக்கு தெரியுமா? ஆமாம், ஒரு முதிரை. ஆமாம், இந்த மாதிரி முதிரை எந்த இருக்குது தெரியுமா இருக்குன்னு. உன் புஸ்தகம் ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கு ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். என்ன விலைக்கு போட்டிருக்கேன்னா இந்த விலைக்கு பண்ணுறேன், அவ்வளோ விலை போடக்கூடாது, விலையெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு புஸ்தகத்தெல்லாம் வாங்கி பார்த்தா அனுகூலம் பண்ணேன்.
இந்த ஒரு முத்திரையில் காணுமே அப்படின்ட்டா. எனக்கு தெரியல பெரியவா, நான் நடராஜர் கோவிலுக்கு போனேன்னா அந்த முத்திரை அங்கே இருக்குது, அங்கே வச்சுருக்க போய் பாரு பெரியவா சொன்னேன். சரி பார்க்குறேன் அப்படின்னா அங்கே பார்த்த மாதிரி ஏதோ தெரியலேன்னு சொன்ன மாதிரி இருந்து அது பெரிய அதுக்கு இல்லை நீ போய் பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அவள் அண்ணா கூப்பிட்டு பெரியவாள்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, பெரியவா என்ன சொல்கிறாளோ அதை கேட்கணும், அவள் சொல்கிறான் அங்கே இருக்கணும், அங்கே போய் நம்ம பார்க்கணும், அது நம்ம வேலை அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் பெரியாளை தரிசனம் பண்ணிட்டு ஆகோந்தியம் பண்ண பிரசாதம் நாங்கள் எடுத்துன்னு வந்து அந்த ரூம்லேயே வச்சுட்டு பெரியாள்கிட்ட வந்துட்டோம். அப்புறம் மாமி பிரதோஷ மாமி அந்த ரஷ்யா எங்கே ராமது வந்தாங்கன்னா, இல்லை மம்மி அந்த ரூம்லேயே வச்சாச்சு, அது போய் எடுத்துன்னு வாங்க மாட்டேன். அப்புறம் நான் ஓட்டத்தில் ஏறி அக்காவுக்கு போய் அந்த ரூமை திறந்து அந்த ரஷ்யை எடுத்துன்னு மறுபடியும் ஓட்டத்தில் ஏறும்போது மழை பிடிச்சி கொடுத்து, கருமையான மழை. நான் பகவானை தியானம் பண்ணிட்டேன், திருவேளை லட்சம் நானையாவது போய் திருவாள்கிட்ட கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணுங்க. மழை ஆறு பூரா பெய்யுன்னு இருக்கு, இந்த பக்கத்தில் மழை அந்த பக்கத்தில் மழை, ஓடத்தில் ஒரு சுட்டு மழை பெய்யுது, ஏன்னே இந்த இடமே இல்லை. ஓடம் அக்கறைக்கு ஒரு பொருளாம் தூரம் இருக்குது, ஒரு பொருளாம் தூரத்துக்கும் ஒரு சொட்டு மழை கூட ஓடத்தில் வெள்ளை, ஏனேலையும் வெள்ளை, லட்சியம் நனையில. அக்கறை போனோன்னா மழை நின்றுடுத்து. பெருவாட்டை கொண்டு போய் லட்சியை கொடுத்தேன். நனையாவது எடுத்துன்னு வந்தியான்னு கேட்டேன். நனையில பெருதானே வருண பகவான் அவங்களுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணிட்டார் போட்டிருக்கு அப்படின்னா, வருண பகவான் தான் பெருதான். நான் அப்போ தியானம் பண்ணேன். அப்புறம் சீக்கிண்டே ரஷ்யை எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் இதை கொடு, நான் தீர்க்கமாக விட்டுட்டேன் என்ன. அப்புறம் எல்லாருக்கும் ரஷ்யை கொடுத்துருக்கு, ரஷ்யை வாங்கிட்டா தான் வச்சுருந்தா. அப்புறம் வேறு ஒரு பிரசாதெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி சாரிச்ச பண்டரிபுரனை போய் தான் ரொம்ப தரிசனம் பண்ணோம் அப்படின்னு ஒரு மனசில் எல்லாருக்கும் தோன்றி எல்லாரும் கோவிலுக்கு போய் பண்டரிநாதனை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது திருவா இக்கரைக்கு வந்துச்சான். இக்கரைக்கு வந்தோன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரிசையில் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா திருவாளை. அவர் தரிசனம் பண்ணும்போது அந்தூர்லேன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் மகாராஷ்டிரா பிறந்தார், அவரும் வந்து தரிசனம் பண்ணார் திருவாளை. யார் வரணும், அந்தூர்லே சீஃப் மினிஸ்டராக இருக்கார் மகாராஷ்டிராவில். அப்துல் ரஹ்மான் அந்துலே, ஏஆர் அந்துலே. ஆமாம் ஆமாம். அவரும் பேர் வந்து தான் தரிசனம் பண்ணார். திருவாளை தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணால் அவருக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் விஜயதசமி. நான் ஒரு காலத்தில் வேண்டினேன், இந்த ஜென்மாலையாவது பெரியாருடைய பாதரட்சண சிரசில் இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். அது எந்த ஜென்மாலையாவது கிடைக்கணும், இந்த ஜென்மாவில் இருந்தால் கூட அடுத்த ஜென்மாலையாவது கிடைச்சா நமக்குன்னு தோணிச்சு. ஆமாம், எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். எனக்கு என்ன சந்தேகம்னா, அடுத்த ஜென்மாலையாவது நமக்கு இதே மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஜென்மாலையாவது கிடைக்கணும்னு இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நானும் அப்படி நினைக்கிறேன். பட் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, நம்ம ஏதோ ஒரு ஜென்மால வரும்போது பெரியவா இருப்பாங்க, நம்ம கூட எப்படி இருப்பாங்க? அதாவது எந்த புடியா பிறந்தாலும் சரி, பசுவா பிறந்தாலும் சரி, எந்த மரம் செடி கொடி எது வந்தாலும் அவள் தியானத்தை நமக்கு கொடுத்துருவா. அது நம்ம சொல்லல, அது மாணிக்க வாசகரே சொல்லியிருக்கார். அதனால நமக்கு ஜென்மா பற்றி நமக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம போகணும்னு நம்மளோட 27 ஜென்மாவை அவள் கண்டுபிடிச்சிடுறா. அந்தந்த ஜென்மாக்களுக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணணும்னு இருக்கு. அனுகிரகம் ஆயிடுத்து, இன்னும் அனுகிரகம் ஆகணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். அனுகிரகம் ஆனதை போய் நம்ம அனுபவிச்சு காத்துட்டு இருக்கணும்னு தவிர இன்னும் அனுகிரகம் பண்ணுவாளா எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த கற்பனையை நம்ம பண்ண வேண்டாம். இது ஆல்ரெடி பிளான்டு அண்ட் டிசைடட். சரி, நமக்கு அதான் கிடைக்க போகுது. நமக்கு தெரியாது இருக்கலாம், அவளுக்கு தெரியும். அவள் தடுத்து ஆட்கொள்றதுக்கு அவள் தயாராக இருக்கா. அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழணும், அதுதான் நடக்கும். இதெல்லாம் பதில் எனக்கு தெரிஞ்ச இடத்துல. சரி மாமா, நீங்க வந்து அப்படி நினைச்சுட்டு இருந்த மறுநாளைக்கு விஜயதசமி. விஜயதசமிக்கு விஜய யாத்திரைன்னு பேரு. விஜய யாத்திரை கிளம்புவா. விஜய யாத்திரை போகும்போது புது செருப்பு போட்டுப்பா பெரியவா, பழைய செருப்பு போட்டுக்க மாட்டான், பாதுகாப்பு. அப்ப இதை போட்டு எடுத்துக்க நீ அப்படின்னா அதை எடுத்து சிறசல் வச்சுட்டு அந்த ஏரியா பூரா சுற்றி வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது.
அதுக்கப்புறம் வச்சுட்டு சரி வச்சு சந்தோஷமா அப்படின்னு கேட்டுட்டு கொடுத்துட்டாளா? இல்லை, நான் அதுக்கு அருகதை இல்லை மாமா. நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். அதுக்கு அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் மாமா மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு பண்ணணும்னா அதுக்கு இருக்கு. நம்ம ரா ஹேண்ட், நம்ம எதுக்கு ஆசைப்படலாமோ அதுக்கு தான் ஆசைப்படலாம். பணம் காசு ஆசைப்படுறதுன்றது வேறு. பக்தியார வேணா அவள்கிட்ட போய் கொஞ்சம் இருக்கிற மாதிரி காமிச்சிங்களே தவிர நமக்கு முன்னே எத்தனையோ மகான்களும் பக்திமாரும் ஸ்காலர்ஸும் போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ண பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் காசுன்னு இருக்காரோ அது மாதிரி பெருவாளை தரிசனம் பண்ணுற காசுன்னு இருக்கா. வச்சுட்டு அந்த ஏரியா பூரா சுற்றி வந்தேன். அப்போ பெரிய சந்தோஷமா உனக்கு அப்படின்னு கேட்டு அங்கே வச்சுருவேன். நான் வச்சுட்டேன். அதுக்கு அந்த பண்டிகை போட்டு அது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதே மாதிரி ஓடத்தில் ஜலம் படாதபடி அது அமைக்கிறதுக்கு தான் யாருன்றதை காமிச்சா. இதெல்லாம் யார் பேசணும்னா மிகப்படுத்தி சொல்கிறேன். இப்போ எப்படி மழை பெய்யுறது ஓடத்தில் முட்டை முடி ஜலம் படாது இருக்குன்னு சொல்லிப்பா. இந்த பரமேஸ்வர சக்தி எப்படி அதை பண்ணிட்டுன்னு அது அனுபவித்த வாழ்க்கும் அதனுடைய சமாயரங்களுக்கு நேர்நேன் தெரிஞ்ச வாழ்க்கும் தான் என்னுடைய மகத்துவம் தெரியாது. கிருஷ்ணருக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு. வசுதேவரை தூக்கிட்டு போகும்போது யமுனா வழி விட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆதிசேஷன் கொடை பிடிச்சதுன்னு. ஆமா, அதே மாதிரி பெரிய அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. எனக்கு சந்தோஷமா இருக்கு கேட்க. அப்புறம் அந்த ராயல் பிரின்சஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்ம மகாதேவநாத்துக்கு போய் அது சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு பொங்கல் அன்னைக்கு பெருவாடு தரிசனம் கூடிய பாக்கியம் கிடைச்சிது. பெருவா என்ன பண்ணால் பொங்கல் தரிசனம் பண்ணி அடுத்த நாள் மாட்டு பொங்கல். ஒரு பெரிய கட்டு நிறைய கரும்புகள் பெருவா பக்கத்தில். பெருவா என்ன பண்ணால் இந்த கரும்பு எடுத்து எல்லாருக்கும் உடைச்சி கொடுன்னா. அப்புறம் எல்லாருக்கும் நான் உடைச்சி கொடுத்தேன். எவ்வளோ பேருக்கு கொடுத்தேன்னு கேட்டேன். நான் எண்ணாத பிரிவான்னு எண்ணாத கொடுக்கணும். அதுக்காக தான் நான் கேட்டேன். நீ கொடுக்கூடாது, இத்தனை பேருக்கு நீ கொடுத்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எண்ணாமல் கொடுத்தேன்னு சொன்னதுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. எண்ணாவது தாண்டா கொடுக்கணும் ஒன்று. அப்புறம் நம்ம திருவடிக்கணியில் டாக்டர் வேல்முருகேந்திரன் இருக்கார். அவர் பிரதோஷ மாமாத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரனுக்கும் பெரியவாளுக்கு பெரிய மாலை வாங்கி போடுவார். சுவாமி புறப்பாடும் கூட வருவார். அவர்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் பரிச்சயம் இருந்ததுனால அந்த பரிச்சயத்தை அவர் அவருக்கு ஈக்குவலாக நம்மள நினைச்சார். ரொம்ப பெரிய மனுஷன் அவர். அவர்கிட்ட நான் சில பேஷண்ட்லாம் அழைச்சின்னு போயிருக்கேன். நான் அழைச்சும் போது அத்தனை பேஷண்ட்கிட்டையும் அவரை பணம் வாங்க மாட்டேன்ட்டு. ஒரு சமயம் மாமி அழைச்சின்னு போயிருந்தேன். எங்காத்துல அழைச்சின்னு போயிருந்தேன். உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாம் பார்த்தார். சார் ஃபீஸ் கொடுக்குறேன் எவ்வளோ சொல்லுங்கன்னு. டாக்டர்னால் ஃபீஸ் கொடுக்கணுங்க, வந்தால் சும்மா போகக்கூடாது. அது உங்களுக்கு தெரிஞ்ச சும்மா இருந்தாங்க. அப்புறம் ஃபீஸ் கொடுக்கணும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னார். எவ்வளோ சொன்னதெல்லாம் கொடுத்து விட்றேன்னு. ஒரு அலுமினி பொட்டி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் தரங்கன்னார். அது தரேன். இதில் 1000 ரூபா மட்டும் 500 ரூபா மட்டும் நிறைய இருக்குது பார்த்துடான்னார். இருக்குன்னு நீங்கள் போட்டு அது இன்னும் ஒப்பிடாதீங்க, உங்கள் பேக்கெட்டில் அது இருக்கட்டும். இந்த அம்மா யாருன்றது உங்களுக்கு முன்னே உங்களை மாதிரி எனக்கும் தெரியும். எவ்வளோ பிரசாதம் இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன், எவ்வளோ கைங்கறி இந்த அம்மா பண்ணியிருக்கா. இவளுக்கு செஞ்சு நான் புண்ணியத்தை தேடிக்கலான்னு இருக்கேன். என்ன இருக்கு நீங்கள் பணத்தை வச்சு விலைக்கு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி பல வேத பிராமணாலாம் ஐசியம் போயிருக்கேன். வேத பிராமணால் ஐசியம் போனால் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுவார். வெறும் முழுக்கத்தில் நிற்பார். அவள் உட்காண்டப்பறம்னா அவர் உட்கார்ந்தார். அதே மாதிரி வேறவரையும் நம்ம ஆக்ஷன் போயிருக்கேன். அதே மாதிரி காடகஸ்டியில் வேதபாராயணம் பண்ணக்கூடிய பிராமணர்கள் வந்திருக்கா. எங்காட்டு பஞ்சாபுடைய தம்பி அவர் வண்டி கடன் ஆக்ஷன் போனேன். என்ன பண்ணுறாருன்னா வேதபாட சாலையில் வெறும் காடகஸ்தி கோளில் வேதபாட சாலை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அவருக்கு. அப்புறம் ஃபீஸ்லாம் வேண்டாம், நீங்கள் உங்களுடைய பாதங்கள்லாம் படுறது அதே எனக்கு போடுறோம் பேர்.
அவர் ஒரு கையில் பண்ணி பண்ணிச்சுன்னா அந்த அம்மாவும் ரொம்ப மரியாதையாக வேந்து இருந்து வரவேற்பேன். போகும்போது அந்த சீட்டுன்னு வேந்துன்னு நம்மளை வழி அனுப்புவார். அவ்வளோ ஒரு மரியாதையான மனுஷன் அவர். பிரிவாடை பற்றி தான் பேசுவார். ஏன்னா அவர் திரௌபதி மாவுக்கு நிறைய வைத்தியம் பண்ணியிருக்கார். ஒரு சமயம் பிரிவாட்ட திரௌபதி மாமா காத்தாலையும் உன்னை காணுங்க எங்கே போயிருந்தேன்னு கேட்டா பிரிவா. எனக்கு உடம்பு சொல்ல ராமதரையாத்துக்கு போனேன். ராமதரை எப்போ டாக்டர் ஆனா அப்படின்னா இல்லை அவர் டாக்டர் ஐஷன் போனாருன்னார். அவர் ஐஷன் வந்திருக்கேன் அப்படின்னார். உனக்கு சின்ன வயசுல நான் தானே டாக்டர் அப்படின்னால உனக்கு தனியாக டாக்டர் கிடையாது. உனக்கு எங்கே வைத்து வடிக்கிறதுனா தொப்புள் கட்ட வடிக்கிறதுனார். ஒரு கல்கண்டு எடுத்து தான் தொப்புள் வச்சு சாப்பிடு ஆயுசு போதா உனக்கு வயசு கட்ட வராது உனக்கு நான் தான் வைத்தியன். உலகத்திலேயே பெரிய டாக்டர் நான் தான்டா. அதோட இல்லை எனக்கு வைத்தியநாதன் கூட ஒரு பேர் உண்டு. வேறவருக்கு இருந்து வைத்தியம் பண்ணத்தினால வேறுமுருகனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன். அப்படி அனுகிரகத்தை பண்ணார். அது வேறுமுருகனை சொல்லி சொல்லி ஆசைப்படுவார். இப்படி கூட்டு அனுகிரகம் பண்ணிருக்காள், இப்படி கூட்டு அனுகிரகம் பண்ணிருக்காள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்டர் முருகேசன் ஒரு டாக்டர், அவரும் நிறைய கைகள் தான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமே பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் ராமாவதன் செட்டியார் அவர் அவருடைய மனைவிகள் எல்லாரும் பெரியா கைங்களுக்கு நிறைய பேர் பண்ணிட்டுருக்கா. ஒரு காலத்தில் அவர்கிட்ட தான் நான் பெரியவாளுக்கு ஒரு சோமம் வாங்கி கொடுக்கணும், அது எங்கே வாங்கணும் எது வாங்கணும் அவர்கிட்ட தான் நான் போய் கேட்டேன். அவர் தான் காதி கிராமோதி பவனில் இதை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அதை வாங்கி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அதை எடுத்து போய் குமரேசன் ஒருத்தர் இருக்கார் பெரியவாள்கிட்ட இருக்கார். குமரேசன்கிட்ட சொன்னேன், பிரதோஷம் கட்டுறவங்க ராமதிக்காக செஞ்சு கொடுங்கன்னார். அதை வாங்கி அவர் செஞ்சு தீபாவளிக்கு முதல் நாள் பெரியவாளுக்கு எல்லாரும் அவாவா யார் யார் சால்வை போட்டா அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி போடுவாள். அப்படி போகும்போது ராமதரை அப்படின்னு சொல்லி குமரேசன் போட்டார். ராமதரை கூட எனக்கு சோமம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கேட்டு, இனிமேல் நான் உனக்கு தரேன் நீ எனக்கு தர வேண்டான்ட்டா. அது மாதிரி பட்டு தீபாவளிக்கு பெரிய சோமம் அவளுக்கு யாரும் எனக்கு கொடுத்தா. ஆமாம், தீபாவளி எதாக இருந்தாலும் விருதாட்டில் போயிடுவேன். முதல் நாள் அதை கூப்பிட்டு கொடுப்பேன். ஒரு சமயம் கர்னூர் பக்கத்தில் சிமெண்ட் நகர்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே போயிருக்கும்போது பெரியா மத்தியானம் எல்லாருக்கும் சோமம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சாப்பிட போயிருந்தேன். 3/4 மணி நேரம் உட்காந்துருக்கேன் பெரியா. அப்போ ஒரு கண்ணபாடி ஒரு கேட்டால் பெரிய ஒரு முன்னாடி அவருக்காக காத்துட்டுருக்கா. நான் அவருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னார். பெரியா கேட்டால் நீ எப்போ காஞ்சி பெரியவரானே, எனக்கு என்ன ஆயிடுச்சியா, எனக்கு அப்புறம் ஆனேன் கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் பேசலை. அப்புறம் நெய்வேதி பாலா உங்களுக்காக பெரியா காத்துட்டுருக்கா வாங்கன்னா அப்புறம் நமஸ்காரத்தை பண்ணேன். எல்லாரும் போட்டி போட்டு நான் தரேன் நீ தரேன்னு சொல்கிற, நான் கொடுத்தா தான் உனக்கு சந்தோஷம், நீ வாங்கிட்டு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பெரியா என்ன சொன்னேன், இன்னைக்கு சாண கட்டுறதுக்கு உன்னை காவல் போட்டிருக்கேன். நீ சாண கட்டுறதுக்கு காவல் போட்டுருக்கு. அப்புறம் சாயந்தரம் வெடிக்காலத்தோட முடிஞ்சோடனே பெரியா கேட்டால் நீ சாண கட்டுறதுக்கு யார் காவல் இருந்ததுன்னா ராமதர் இருந்தாருனார். கூப்பிட்டா என் சாண கட்டுறதுக்கு நீ காவல் இருந்ததுனால உனக்கு ஜலகஷ்டம் வரதுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு சோமம் வாங்கி கொடுத்ததுனால சோம கஷ்டம் இல்லாதபடி உனக்கு பண்ணிடுறேன். இன்னைக்கு சந்திரமூர்த்தி பூஜை இருக்குது, அந்த இதுக்கு அந்த பூஜை கட்டுகளுக்கு காவல் போட்டிருக்க வந்தேன்னா 1 மணி நேரம் காவல் இருக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு மணி நேரம் இருக்கு சொல்லுவார். நீ 1 மணி நேரம் போய் காவல் இருங்க அப்படின்னா, இப்படி நம்ம சக்திக்கு நம்ம புத்திக்கு நமக்கு எது முடியுமோ அதை மாதிரி வேலைகளை கொடுத்து அதில் சந்தோஷத்தை படுத்தி தான் யாருன்றது சூசகமாக அதை காமிச்சு நமக்கு என்ன அறிவோ அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் தான் அதை கொடுத்து பண்ணி அனுகிரகம் பண்ணி சந்தோஷத்தை படுத்து மறுபடியும் போகணும் மறுபடியும் பார்க்கணும்னு ஒரு ஆசை ஏற்படுத்தி அப்படி அனுகிரகத்தை பண்ணியிருக்கார். நீங்கள் நெய்வேலி பாலா மாவை பற்றி சொன்னீங்க.
நேற்றுக்கு 28 ஜனவரி நெய்வேலி பாலமாமி சித்தியானம். சரி சார், அப்படியா? ஆமாம், நேற்றுக்கு மோட்சம் தான், அந்த சந்தேகம் கிடையாது. நாங்கள் அவளை போய் பார்க்கும்போது நீங்கள் நிறையா நமஸ்காரம் பண்ணுவேலாமே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் நிறையெல்லாம் பண்ண மாட்டேன், இப்போ 100-200 தான் பண்ணுவேன் அப்படிங்கிறா. காரைக்கால் அம்மையார்னு சொன்னா பெரியவாள். அதாவது ஒரு மாமி பெரியவாளை விஷம் பண்ண வரும்போது திருப்பதிக்கு போகணும், காசிக்கு போகணும், பெரியவாழ்கிட்ட புத்தகம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னா மாமி வயது மூக்குச்சி வெல் டு டூ ஃபேமிலி நம்ம வந்தார். பெரியவாளை காதே வாங்கலை. இன்னைக்கு ஒரு 40 பேருக்கு சமையல் பண்ணுறியான்னு கேட்டார். பண்ணுறேன்னா இவருக்கா இவளையும் ஐஸ்வங்க ஒரு ஒத்தாசிக்கு வச்சுக்கோன்ட்டேன். நெய்வேலி பாலா அந்த மாமி காதில் மூக்கில் ஒன்றும் போட்டுக்க மாட்டேன், சாதாரணமாக தான் இருப்பாள். அப்புறம் இங்கே வெறும் ஸ்டவ்வெல்லாம் கிடையாது, இங்கே கேஸ்லாம் கிடையாது, கல்லை வச்சு தான் சமைக்கணும். கல்லை வச்சு சமைச்சுக்கிட்டேன், வடவாய்ச்சோடு சமைச்சுக்கிட்டேன். விறகு எங்கே இருக்குது, கடை எங்கே இருக்குதுன்னு அதையும் சொல்கிறேன், போய் வாங்கி கொண்டுட்டேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சமையல் ஆகிட்டுருக்கு. மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு. ஆனோடனே நல்லா மாமி காதில் மூக்கில் ஒன்றும் இல்லை, நம்மளோட வந்து சமைக்கிறாலும் ஒரு அசூசி ஏற்பட்டிருக்கு அந்த மாமிக்கு. பிரியா என்ன பண்ணுறதா மாமியை கூட்டணுவான்னு சொல்லி சிஷாடு விட்டானுச்சா. அந்த மாமியை நமஸ்காரம் பண்ணா. சமையல் ஆகிட்டோன்னா முக்கால்வாசி ஆகிடுச்சு வருவாங்க. உன்னோட ஊற்றி சமைக்க அனுப்பிச்சேன்னா ஒத்தாச்சியாக இருக்காளா மட்டும் அப்படின்னா இருக்காங்க. அவள் என் பேரில் ரொம்ப பக்தி. அவள் யாரும் தெரியுமா உனக்குன்னு தெரியாது, பிரிவானா. அவள் தான் காரைக்கால் அம்மையார். அவளுக்கு அந்த சாங்கத்தை கொடுத்துருக்கேன். அவர் யாரோ ஏதோ நினச்சிட்டுருக்கா, நீ நினைக்க மாட்டேன், உனக்கு நான் சொல்ல வேண்டாம், போயிட்டு வா. இந்த மாமி போய் அந்த மாமி காலில் விழுந்தான். மாமியை நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், தெளிவாக கூப்பிட்டு நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லிட்டா, எனக்கு புத்தி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டார். அதுக்கப்புறம் சமையல் ஆகிட்டு இருந்தார். யாருமே காணுமே அப்படின்னா திருவாழ்கிட்ட, யாராவது வந்தால் போடேன் அப்படின்னா. இப்போ 40 பேர் மொட்டை அடிச்சுட்டு திருப்பதியிலேருந்து ஒரு பஸ்ஸில் வந்தார். 40 பேருக்கு தான் சமையல் பண்ண சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவள் வந்து சாப்பாடு ரெடியாக இருக்கும், சாப்பிட்டு வந்து எனக்கு தரிசனம் பண்ணுங்கன்ட்டேன். அந்த 40 பேருக்கும் இப்போ 2 பேர் தான் பரமாறினேன். பேரன் சாப்பாட்டையும் எப்படி அதை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் பிரியா சொன்னா, நீ என்னமோ கேட்டு என்கிட்ட காசிக்கு போகணும்னு கேட்டியோ அப்படின்னா. காசிக்கு போகணுன்னா ஒரு நேவி இருக்குது, அது தெரியுமா உனக்குன்னா. மங்களாயுதிக்கு சமாதானம் பண்ணிட்டு தான் காசிக்கு போகணும். நீ பண்ணலை, இப்போ பண்ணிட்டு இங்கேருந்து கூட நீ காசிக்கு போகலாம், உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன். அது மாதிரி ஒரு இது நிகழ்ச்சி நடந்தது. அப்புறம் நான் பிரதோஷ மாமாவுக்கு 3வது ஆற்றுல எக்மோரில் கரைத்திய மணின்னு ஒருத்தர் இருக்கார். ஒன்றும் கரைத்திய மணி, கரைத்தியெல்லாம் பண்ணுவார், கரைத்திய அவர். அவள் குடும்பம் அங்கே இருந்து, அவள் அம்மா எல்லாம் அங்கே இருந்தா. அவள் இந்த பிரதோஷ பூஜைக்கு அனுஷ்டிக்கணிக்கெல்லாம் வந்து கலந்துப்பாள். ஆமாம், சுவாமி பிரபாடும் கூட வருவார் அந்த அம்மா. அவள் படுக்கும் காஞ்சிகுண்ட பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருக்கா. அந்த அம்மாவுக்கு தலையில் முடி கிடையாது, ஒரே மொட்டையாக இருக்கும். இங்கே அந்த அம்மா பாட்டு ஒரே சிரிப்பு பெரியவா, அடக்க முடியாத சிரிப்பு சிரிச்சிருக்கா. அந்த அம்மாவுக்கு வெக்கமாக போயிட்டு இப்படி நம்மளை பெரியவா வச்சிருக்கிறாரு, அடுத்த முறை நீ வந்து இப்போ மறுபடியும் என்னை தரிசனத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. அடுத்த வரும்போது தலை நிறைய கருப்பு மயிறு நிறைய வளர்ந்துடுது. இந்த வயசுல அவ சொன்னான், இதெல்லாம் யாராவது நடக்க முடியும், என்னை பார்த்து எதுக்கு எனக்கு சிரிச்சான்னு அப்புறம் நான் இப்போதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கைங்கரியம் பண்ணியிருக்கா. அது உள்ள அவளுக்கு உள்ள குறையும் தீர்த்துட்டா தெரியுதா, அப்படி ஒரு பண்ணியிருக்கா. அவர் ஆற்று பக்கத்தில் யஸ்வந்தர் ராவ்னு இருந்தார், மாமாவுக்கு யஸ்வந்தர் ராவ். அவரும் ரொம்ப அவார்த்து மாமி பசங்கள் எல்லாமே பிரதோஷம் கட்டுறாங்க, கைங்கரியம் பண்ணுவாள். பிரதோஷம் வெங்கட்ராமனுடைய ஒரு பையனுக்கு உடம்பு சொல்கிறத ஹாஸ்பிட்டலுக்கு இவர் தான் ஆயிடுச்சும் போய் அவன் 2 நாள் வந்து சித்தி அடைஞ்சிட்டான்.
சிக்ஸ் அடிச்சோன்னா அவனை ஆம்புலன்ஸ் சிக்ஸ் அவர் தான் அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வந்து ஆற்றுல கொண்டு வச்சுட்டு இவர் ஆற்றுக்கு போய் அரை மணி நேரத்தில் யசவந்தராவுக்கு ஆரம்பித்தார். அப்படியா? ஆமாம். அந்த புண்ணியம் அவருக்கு உடனே பெரியவா கொடுத்துட்டார். ஒரே நேரத்தில் அடுத்த நாள் 2 இடத்துல பக்கத்து வீட்டிலேருந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த யசவந்தாருடைய ஒய்ஃபுக்கு ரயில்வேலே கூப்பிட்டு உத்தியோகம் கொடுத்தா, எலக்ட்ரிசிட்டியில் கொடுத்தா. அவர் ரிட்டையர் ஆகிட்டா. அப்புறம் அது மாதிரி ஒன்று நடந்தது. பெரியவா வந்து அந்த பிரதோஷம் கட்டாயத்தில் அந்த வெளியில் மாமரம் ஒன்று இருக்குது. அந்த மாமரத்துக்கு தான் பட்டுசாட்சிகள் அதிர்வதத்துலேருந்து எல்லா வித யாகங்களும் அங்கே தான் நடந்திருக்கு. அதை பெரியவா சொல்லுவேன், அந்த மரத்துலேயே நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் மரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன். அவர் போகிறனா கூட, அவர் ஊர்ன்றதுனா கூட அந்த பெரியவா அங்கே இருக்காடேன்னு சொல்லணும் நான் நடத்துவாங்க. அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். இப்போ கூட யாரோ அங்கே இருக்கிறவா அங்கே விளக்கேற்றி வச்சுருக்க ஒரு அழகர் விளக்கு எரியும் அங்கே, கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டுருக்கு. அப்புறம் பிரதோஷம் கிட்ட பெரியவாளை வந்து அங்கபிரஷன் தான் பண்ணுவார். எப்போ போனாலும் ஒரு தடவை ஒரு இடத்துல அங்கபிரஷன் பண்ணும்போது எங்கிட்ட கொடுத்துருவார். இந்த ருத்ராட்சம்லாம் கீழே விழ வேண்டாம்னு சொல்லி அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய அந்த ரூமுடைய அப்படி சுற்றி வரும்போது இவர் வெளியில் பிரதர்ஷனம் பண்ணி வருவார். வெளியில் முள்ளு கல் இருந்தாலும் எவ்வளோ ரத்தம் போட்டினாலும் அது விடமாட்டார். பிரதர்ஷனம் பண்ணிட்டு தான் வந்து நிற்பா. பெரிய அதை பார்த்து அனுகிரகம் பண்ணுவாள். அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி சொல்லவன் என்பாள். அப்புறம் பெரியா என்கிட்ட சொன்னால் அவர் யார் தெரியுமாடான்னு கேட்டா, நான் போட்டுங்கிற ருத்ராட்சத்தில் ஒன்று, நான் போட்டுங்கிற ருத்ராட்சத்தில் இவர் ஒன்றா இருக்கார் அப்படின்னு அவரை திரு வெங்கடானத்தை பற்றி அவர் வசதியை பெரிவாளி சொல்லியிருக்கார். அப்புறம் ஒரு சமயத்தில் இன்னைக்கு என்னென்ன காய்கறி இருக்குது சொல்லு அப்படின்னு வேலவரி மாமா கூட்டுக்கு கேட்டிருக்கார். மாங்காய் இருக்குது, தேங்காய் இருக்குது அப்படின்னு வேலவரி மாமா சொன்னார். சரி, மாங்காய் என்ன பண்ணலாம், தேங்காய் என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கா. தேங்காய் பர்பி பண்ணிடலாம், மாங்காய் பர்பி பண்ணிடலாம் பெரியவான்ருக்கார். தேங்காய் பர்பி பண்ணலாம், மாங்காய் பர்பி நான் கேள்விப்பட்டதே இல்லைடா, நீ புதுசாக சொல்கிற. அப்போ நீ ஒன்று செய்ய, மாங்காய் பர்பி பண்ணி என்கிட்ட கொண்டு கொடுக்கணும். இப்போ நான் சாப்பிடணும், போய் பண்ணிட்டு வரேன். நான் தப்பாக சொல்லிட்டேன், பச்சிட்டு தான் பண்ணலான்னு. நீ தானே சொன்னேன் பர்பி பண்ணலான்னு. முதல்ல பொம்மாயாக தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாங்காய் பர்பின்னு. நீ பண்ணிட்டு வந்துட்டா. இல்லை பெரியவா எனக்கு தெரியாதுன்னு. பின்னையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வேதபதி மாவட்டம் கொஞ்சம் தமாஷா தெரியவா பேசுவா. அவர் ஒன்றும் தெரியாது, இவர் தெரியும். இருந்தாலும் அவர் வாயை கலந்து பெரியவா ஏதாவது ஒரு இது பண்ணுவா. அது கேட்குறவாளுக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஒரு சமயத்தில் பெரியவா வந்து சதாவை கூப்பிட்றா. பெரியவாவை கூப்பிட்றாலும் வந்து கை கண்டு நின்றுருக்கார். பெரியவா அப்படி காமிச்சிருக்கார். காமிச்ச உடனே வேதபதி மாவன் என்ன வச்சுட்டா, குட்டிக்காரணம் போட்டு சொல்கிறா பெரியவான்னு சொல்லிட்டு குட்டிக்காரணம் போட்டுட்டார். குட்டிக்காரணம் போட்டால் அங்கே இருக்கிற தீர்த்த சொம்பெல்லாம் ஜரலாம் போட்டி விட்டார். பெரியவாட்டில் இருக்கிற தீர்த்த சொம்பெல்லாம் இதெல்லாம் பண்ண நீ எதுவும் கேட்டா. பெரியவா குட்டிக்காரணம் போட்டு சொன்னால் போட்டேன் அப்படின்ட்டார். அப்புறம் பாலமாமாலாம் வந்து என்ன அப்படிங்க, காதுக்கு கரணம்னு பேர்றா, அது விஷயமா நான் சொல்ல வந்து எனக்கு குட்டிக்காரணம் போட்டு தீர்த்த ஜரலாம் போட்டு விட்டான். இப்படி இருக்கானடா, இப்படியே என்கிட்ட வளர்ந்துட்டான் 8 வயசுல இருந்து. என்ன மாதிரி என்ன வேறு உனக்கும் ஆசை இல்லை, எனக்கும் ஆசை இல்லை. உலகத்திலே ஆசை இல்லாத 2 பேர், அதை நான் ஒன்று நீ ஒன்றுன்னு தான் 70 மாதம். அதனால் உனக்கு சும்மா ஒன்று விடமாட்டேன், உனக்கு பிரம்மஸ்ரீ பட்டம் கொடுத்துட்டேன்ட்டேன். புரியுதா? ஒரு சமயத்தில் வேதபுரி மாமா பெரியவாட்டில் வந்து நிற்கும்போது என்ன அழுக்கு வயசு தான் கேட்டு வந்து என்கிட்ட தர்ஷனத்துக்கு வரையும் கேட்டேன். தோட்ட வயசு தான் தெரியவாருன்னா, தோட்ட வயசு இருந்தால் கூட அழுக்கு போகணும்ல, அங்கே ஒரு வேஷ்டி இருக்கா, அதை எடுத்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். பெரியவாசனாலேருந்து யாருக்கு வேஷ்டியே தெரியாது, அவரை எடுத்து கட்டிட்டு வந்து எங்கள் அண்ணாவுக்கு உனக்கு இப்படி தான் வரணும் நீ அப்படின்னா. அது வந்து ஒரு சாஸ்திரிகள் வேஷ்டியை காணும் அப்படின்னு துண்டோடு வந்து தெரியல. வேஷ்டி இங்கே தான் மாட்டினா யார் எடுத்தான்னு தெரியல, யார் எடுத்தா தெரியலன்னார். என்ன கேட்குறாரு, கூப்பிடுங்கன்னா. இல்லை பெரியதா வேஷ்டியை வச்சுருந்தேன், வேஷ்டியை காணுனார். வேதபதி கட்டின்னு நான் அதான் பாருன்னா. ஆமாம் இதே வேஷ்டி தான். ஏடா வேதபதி ஏன் வேஷ்டி எடுத்து கட்டின்ட்டுனார்.
கூப்பிடு. அவனை என்ன சொல்லி கூப்பிட்டேன்? வேலை புரியா, என்ன விட டெய்லி சொல்லி கூப்பிடுவாயா? அவன் யாரும் தெரியுமா உனக்கு? பிரம்மஸ்ரீ பட்டம் போட்டிருக்கேன். நான் பிரம்மஸ்ரீ பட்டம் போட்டோன்னு டெய்லி கூப்பிடுவியா நீ? பாலு, இவருக்கு ஒரு புது வேஷ்டி அம்பாசடர் கொடுத்துரு. வேலை தான் அவுத்து கொடுக்க மாட்டான் வேஷ்டியை. நீ புது வேஷ்டி கட்டிக்கோ. புது வேஷ்டி வாங்கி கட்ட வச்சுட்டா. 7 பிள்ளை மாமின்னு கழிப்பிட்டுக்கடா. 7 படி மாமின்னு சொல்லுவார். அவர் மாமி அவங்க பரிச்சை உண்டு. இங்கே பிரதோஷமாக மாற்றி வருவார். மாமி நிறைய கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் அடிக்கடி லீவ் போட்டதால எனக்கு என்கொயரிலாம் கண்டஸ்ட் பண்ணுறேன் ஆஃபீஸில். மத்தியானம் 3 மணிக்கு உனக்கு என்கொயரி, ரிப்போர்ட் ஃபெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் பை என்கொயரி லெட்டர் காட்டால் 10 மணிக்கே கொடுத்துட்டான். சரி என்கொயரி பார்த்துக்கலாம், என்ன பண்ண போகிறா பார்த்துக்கலாம் பேசாமல் இருந்தேன். 11 மணிக்கு மாமி ஃபோன் பண்ணுறேன், திருவாழ்கிட்ட போகணும் உடனே வாங்க. நான் உடனே டைம் ஆஃபீஸில் செகண்ட் ஹாஃப் கையெழுத்து போடணுமோன்னு கையெழுத்து போடலப்பா, லீவு எழுதலை, நான் திருவாழ்கிட்ட போகிறேன் எப்போ வரேன்னு தெரியாது, நம்ம எம்கர்லாம் வந்து பார்த்துக்கலாம், கம்பெனி எங்கே போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் வாங்கி பயிரை வச்சுட்டு நான் மாமி ஆயிடுச்சுன்னு நான் குல்பர்கா போயிட்டேன். குல்பர்கா போயின்னா குல்பர்காலேருந்து மாட்டு வண்டியில் போகணும், குதிரை வண்டியில் போகணும். குதிரை வண்டியில் போனால் 1 கிலோமீட்டர் நடக்கணும், வயக்காடு. இந்த மாமி வயசான ஹார்ட் பேஷண்ட்டு கொள்ளமாக கையை பிடிச்சி ஆயிடுச்சு போய் பெருவாழ்கிட்ட விட்டேன். எப்படி வந்தேன்னு கேட்டா, அது மாதிரி ட்ரெயினில் வந்தேன், ராமதராயேஷன் வந்தாருனார். அப்படியா, அங்கே ஒரு அம்பாள் கோவில் இருக்குது, அது போய் தரிசனம் பண்ணிட்டு வா, இது ஆக்ஷன் போக கூடன்ட்டேன். அது 42 படி கீழே இறங்கி 42 படி மேலே ஏறணும். இவ்வளோ ஹார்ட் பேஷண்ட். இந்த மாமி ஒவ்வொரு படியாக உட்காந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு படியாக ஏறி பெரிய ஹார்ட் பேஷண்ட்லாம் கிடையாது, சும்மா சொல்லலாம். எல்லாரும் உங்கள்கிட்ட காசு வாங்கிறதுக்காக. ஹார்ட் பேஷண்ட்லாம் நீ கிடையாது, அதெல்லாம் உங்கள்கிட்ட உனக்கு வியாதியே கிடையாது. யார் சொன்னார்லாம்? உன்னை எல்லாரும் பணம் உன் நாட்டில் வந்து பணம் போகிறதுக்காக வரான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்குன்ட்டேன். அப்புறம் மெதுவான வழி யாக்கடையாக கொண்டு போய் ஆற்ற விட்டுடுனேன். அப்புறம் நாளைக்கு இன்னும் குடும்பம் வந்து அந்த கொண்டு போய் விட்டுட்டேன். அது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எம்கொயரி வந்து அதை வேறு சும்மாயிரும். பெரியா நான் பெரியாட்ட காமிச்சேன். அது இது மாதிரி பெரியா இவங்க எம்கொயரி வச்சுருக்கா, இது மாதிரி வேலையில் நடிக்கிறது, நான் லீவ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உனக்கு எம்கொயரியா எனக்கு எம்கொயரியா என்ன இல்லை பெரியா, எனக்கு 80,000 போட்டு தான் கொடுத்துருக்கா அப்படின்னு. சரியா என்னன்னா சிவசேனானே அங்கே முதலாளியாக இருக்கான். ஆமாம், பெரியா அடிக்கடி வேலை கொடுக்கல, அதனால் பெரியாட்ட போக வேண்டிய வேலை இருக்குது, அது பெரிய அவங்கள்ட்ட சொல்ல சொன்னால் நீ போய் சொல்லு அப்படின்னார். எனக்கு அவருக்கு தெரியும் இருக்குங்க. என் மாமா சிம்சனில் அன்ட்ராமிஷன் வேண்டியே இருந்தார். ஏன்னா எல்லா கல்யாணத்துக்கு வந்து வீடே வாங்கி கொடுத்துருக்காரு அன்ட்ராமிஷன் எங்கள் மாமாவுக்கு அவ்வளோப்பேட்டில். அப்புறம் நேரண்ட மரமாக தான் நீ அப்படின்னார். ஆமாம் சார்னு பெரிய உத்தரவு பண்ணியிருக்கா. அது மாதிரி இருந்தேன். ஆண்டு விட்டிலே போயேன், ஆஃபீஸுக்கு வராது. ஆற்றுக்கு சம்பளம் வந்தோம், இன்சென்டிவ் போனஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாம் ஆற்றுக்கு அனுப்பிச்சுடுறேன். உனக்கு என்னையா முடிஞ்சன்னைக்கு வா, இல்லைன்னா வராது. பெரியா கைங்கத்தோட இந்த ஆஃபீஸ் ஒன்றும் பெருசு இல்லை, நீ போ அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ணுவேன்னா என்கிட்ட சொல்லிட்டேன், பெரியா சொன்னதை நான் சொல்லிட்டேன், ஆண்டு வீட்டிலே போகுது ஆஃபீஸுக்கு வர வேண்டாம்னு சொன்னான்னு பெரியாள்கிட்ட சொல்லிட்டு என் நமஸ்காரத்தை பண்ணிட்டு பெரியாளுக்காக நான் நமஸ்காரம் பண்ணிட்டு விட்டார். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டாள். நான் பா உனக்கு எம்கொயரி வச்சு நீ ஆடே 10 நாளாக வேணும். நான் 10 நாள் போட்டேன். எம்கொயரி போஸ்ட் பண்ணுறது எந்த நாள் என்னைக்கு நீ ஆஃபீஸுக்கு வர இன்றைக்கி வரான்னு தெரியாது போயிடுச்சு. அந்த மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் பர்சனர், அவர் ஜென்ரல் மேனேஜர் மெயின்டெனன்ஸ் மேனேஜர், ஒரு 10 மேனேஜரை வச்சுட்டான். அந்த டைரக்ட் பார்த்துக்கலாம் விட்டாச்சு. அப்புறம் என்னை கூப்பிட்டான், என்ன உனக்கு எம்கொயரி வச்சு நீ அட்டன் பண்ணால் இப்படி போனேன் சார். உங்களுக்கு மேலே கம்பெனி யார் பிரிவாங்க? ஜெயபிரா அவர் தான் பிரிவார், அவர் தான் டைரக்டர்னார். நீங்கள் அவரை பார்த்துட்டு அவரை வைக்க சொன்னால் எனக்கு வைங்க. அதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட். ஏன் நான் எதுக்கு அவரை கேட்கணும்னு கேட்டப்பறம் அது தெரியலன்னு கேட்டுருவான்னு அவரை போய் கேட்டார். எம்கர்லாம் கிடையாதுப்பா, சேர்மன் ஆர்டர் இஸ் ஆக்ஷன் வி டேக் 1%.
The right person, only Mark Commission Authority, chairman of our Mark Commission, only question him. Nobody not question. Hereafter, you will be treated as the general manager of the company. The order. அப்படின்னு கைது போட்டு லட்சம் அனுப்பிச்சுட்டார். எங்கிட்ட லட்சம் காமிச்சு அது மாதிரி லட்சம் எழுதிருக்கல அவங்களாம் என்னடா பண்ண முடியும் போடான்ட்டார். இதுக்கு நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நம்ம பாட்டை காட்டிக்கூடாது. ஆவாசம் இந்த பேசாமல் இருந்துச்சேன். அப்புறம் பார்த்தேன், இது கேம் ஃப்ரம் வெரி ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஐ எம் எலக்ட்ரிஸ்ட் மேன், ஐ எம் சாரி, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டான். அப்புறம் நீ எப்போ வேணாலும் போய் எப்போ வேணாலும் சாப்பா, அது முதலாளி சொல்லிட்டா நாங்களாம் என்ன அப்படின்ட்டான். அப்புறம் பெரிய ஏதாவது வச்சானாடா என்கொயரி கேட்டா, எச்சலை பெரியவா இது மாதிரி சிரிக்கிறா, பல நாளைக்கு பார்லர் வந்துட்டு, அதனால உனக்கு அடிக்கடி நான் வேலை கொடுக்கலாம், நீ வந்துன்று போ. அவன் அப்படி சொல்லிட்டானா, அப்படி ஆமான்னு. பின்ன ஆஃபீஸுக்கு போக வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன்னு செய்யணுண்டு அப்படின்னா. அப்புறம் சீட்டை வேற இடத்துக்கு மாற்றி பக்கத்துலேயே உட்காந்து போன்ட்டார். ஆமாம், பேர்த்து அப்படி கூட உட்காராதுங்க. அப்படி அவர் பிரிவாடத்துக்கு அது ஐந்தார், பிரிவாடத்துக்கு தான் பேசின்னு பாருங்க. ராஜகோபாலன் ரொம்ப நல்ல மனுஷன், அது சாஸ்திரம் படிச்சிருக்கார், ரொம்ப பிரியமாக இருப்பார். எங்கிட்ட மட்டும்தான் பேசுவார், ஆஃபீஸில் யாருக்கும் பேசவே மாட்டார். அவ்வளோ ஒரு நண்பராக இருந்தார். அதுக்கப்புறம் அது மாதிரி வேலை செய்யாமே சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவில் ஆயிடுச்சு. எங்களுக்கும் எல்லாம் அப்படிதான். பிரிவாக இருக்கும்போது சதாராவில் அப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆந்திரக்காரர் நீலம் செஞ்சி, அவரும் அவர் பாடியாடும் பெரியா தரிசனத்துக்காக வந்தேன். பெரியா வந்து அவள் 2 மணிக்கெலாம் வந்துட்டான். 2 இருக்கும். பெரிய 6 மணிக்கு தான் தரிசனம். 6 மணிக்கு தரிசனம் எப்படின்னு கேட்டேன்னா, 5 வயசு குழந்தைகள் 5 பேர், 10 வயசு குழந்தைகள் 5 பேர், அது மாதிரி அப்படி கணக்கு பண்ணியிருந்தேன். 80 வயசு கழிவுகள் வரைக்கும் 5 தீபம் வச்சுருவா பிரிவாளுக்கு. அதே 2-3 மணி நேரம் ஆகிடும். அவள் சோகம் பண்ணிட்டு பிரிவாள்கிட்ட சமஸ்கிருதத்தில் எல்லாத்தையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போவா. அதுக்கு முன்னாடியே கூட முஸ்லீம்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவான், கிறிஸ்டின் எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவான். ஜாதி மதமே கிடையாது, எல்லாரும் விடுவான். எப்படி எந்த ஜாதி ஆனால் நமக்கே தெரியாது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவர்கள் ஜனாதிபதி நாழி ஆயிடுச்சு. நிற்கிறார், நின்றுட்டே இருக்கார். இந்த பொம்நாட்டிகள் வேற ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் வந்து என்ன பண்ணார், ஏன்னா ரொம்ப நாள் நிற்கிறார், யார் இவர்னு கேட்டார். இவர் தான் பிரசிடென்ட்டு அப்படிங்க. நான் பிரசிடென்ட்னா யாருன்னு கேட்டேன். பிரசிடென்ட்னா குடியரசுத் தலைவர்னா. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டேன். அது ஒன்று பதில் சொல்ல, உனக்கு பவர் உள்ளவனா பவர் இல்லாதவனா கேளுவன என்ன. ஆமாம், பெரிய பார்லிமெண்ட் விட பவர் உனக்கு அதிகமா, சுப்ரீம் கோர்ட்டை விட உனக்கு பவர் அதிகமா, உனக்கு என்ன பவர்னு கேட்டேன். அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கா அப்படின்னார். வேதம் படிக்கிற பாடசாலை மேலே கேஸ் போடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கான்னு கேட்டேன். பேசாமல் இருந்தார். அது மாதிரி இருந்தால் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவளுக்கு நல்லது சேர்த்து உன்னால் முடியுமான்னு கேட்டேன். பண்ண முடியும்னார். இந்த பாடசாலை அப்படி தான் இருக்குது, 14 வருஷமாக கேஸில் இருக்குது. பொண்ணால் முடிஞ்சால் அந்த பாடசாலைக்கு வழி பண்ணினார். இப்போ பிரியா கூட்டா உடனே அதை கோர்ட்லேருந்து இது பண்ணிவிட்டு பிரியா சொல்லிட்டா அப்படின்னு ஒரு 5000 ரூபா எடுத்து அவர் வச்சார். பாடசாலைக்காக நான் வைக்கிறேன், அதை வாங்கிக்க சொல்லிருந்தேன் பிரிவா. அப்புறம் இது யாருன்னார், பாரதியான்னா. இது என்னார், பட்டுப்படை கட்டுனார். அப்புறம் வாங்க கூட்டி பட்டுப்படை கட்டுன்னு பிரிவாட்டு போகக்கூடாது, இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு புது புடவை கட்டு, புது புடவை கட்டுன்னு போங்க, பிரிவாட்டை பட்டுப்படை கட்டுன்னு போகக்கூடாதுன்ட்டா. அப்புறம் அந்த அம்மா வந்து 100 புடவை கட்டுன்னு வந்தா. இதுதான் கரெக்டுன்னா அதுலேருந்து அவள் பிரஜை எடுத்துட்டாலாம், இன்னும் நான் பட்டுப்படவை கட்ட மாட்டேன். பிரியா விடுதலான்னு கருத்து பண்ணி 14 வருஷம் கேஸை 14 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். அந்த பாடசாலை இருக்கா, அந்த ஏழை பிராமணாளுக்கு அங்கே இருக்கிறவர்களாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பெரிய ஒரு நாள் என்ன பண்ணால் ஊரை விட்டு கிளம்புன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி கிளம்புன்னு கீழே இருக்கிறவர்களும் அந்த ஊர் போல திரும்பி போய் பெரிய மேலே இருந்து கீழே இறங்கி வரணும். அது ஒரு 20 படிக்கட்டுக்கு மேலே இருக்கும்.
ஒவ்வொரு படிக்கட்டுலாம் 2 பேர் படுத்துட்டேன். எங்களை மியூசியம் போகக்கூடாது நாங்கள் போகக்கூடாது, ஒரு வருஷம் போகக்கூடாது. பெரியார் என்ன சொன்னால், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உங்கள்கிட்ட அறியாமையே மறைஞ்சு கூட நான் போயிடுவேன் அப்படின்னா. ஆனால் நீங்கள் இவ்வளோ விருப்பப்பட்டோம், இன்னும் 1 மாதம் இருப்பேன், அந்த 1 மாதம் கழிச்சு போகும்போது இது மாதிரி எனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சரின்ட்டா எல்லாரும். அப்புறம் அவளுக்கெல்லாம் பிரசாதெல்லாம் கொடுத்துருந்தேன். அப்புறம் பாம்பேலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். நிறைய பழங்கள் ஆப்பிள்லாம் வாங்கி பிரியாட்டு வச்சு வந்தம் பண்ணிட்டார். அதில் 2 பழம் எடுத்துன்னு சிஷா உள்ளே எடுத்துன்னு போனேன். அவர் கூப்பிட்டு இருந்தப்பா இன்னும் எடுத்துன்னு போகக்கூடாது, நான் பெரியாளுக்கு வாங்கிட்டு இருக்கேன். அவர் அது பெரியா பார்த்துட்டே இருந்தா, ஒன்றும் பேசலை. அந்த படத்தை கொண்டு அந்த கூடையில் வச்சுட்றா அப்படின்ட்டேன். அந்த கூடையில் கொண்டு படத்தை வச்சுக்கிட்டேன். வீட்டில் என்ன பண்ணா, இந்த ஊரில் குறவெல்லாம் இருக்கானாடான்னு கேட்டேன். இருக்கான்னா இவர் அழைச்சும் போய் எல்லா குறவனையும் அழைச்சுன்னு வர சொல்லுன்னா. இவரும் கூட போனார். வரிசையாக படிக்கட்டு நிற்க சொல்லு, இவர் கையாலே அந்த பழமெல்லாம் கொடுத்தது சொல்லு, குறவனை கொடுக்க சொல்லு அந்த பழத்தில் வேண்டாம். ஒரு பழப்படம் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னா கொடுத்துட்டியா கொடுத்துட்டாரு. நீ வாழ்ந்து என் பிச்சைக்கு உகந்ததெல்லாம் குறவன் தான் சாப்பிடலான்ட்டார். அழுதார். என் பிச்சைக்காக தான் எடுத்துன்னு போகிறா, கூட பழம் நானாக சாப்பிட போகிறேன், என்கிட்ட சர்வீஸ் பண்ணுறா அவளுக்கும் சேர்த்து தானே இது, இங்கே இருக்கிற பசுமாட்டுக்கும் தானே. இவெல்லாம் என்ன நினச்சேனே, பல ஜென்மாக்களில் புண்ணியம் பண்ணி இருந்தாலும் என்கிட்ட கைகரம் பண்ண வந்திருக்கா, அவளை சீப்பாக போயிட்டாளா உனக்குன்னு கேட்டார். அப்புறம் யாரும் ஒன்றும் பேசலை. அதுலேருந்து அவர் ரொம்ப இன்னமும் நான் மாதிரி பண்ணலைன்னார். நீ எனக்கு இன்னும் பிக்ஷைக்கு அது வர வேண்டாம், நீ கொண்டு வரைக்கும் போடுன்ட்டு அதில்லை. அப்படி பெரியா கோச்சிக்கிட்டையும் விசேஷமான சமாயரங்கள் இருந்து அவள் உணர முடியாது அதை பண்ணிட்டா. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அங்கே. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வரணும்னு ஆசைப்பட்டார். பிரைம் மினிஸ்டர் வரணும்னு சொன்னோன்னா இன்ஃபர்மேஷன் வந்துடுது. சதாரா அப்போ நான் இருந்தேங்க. பெரியா எல்லாவா உள்ள இருக்கா டிஎம்பி மகாதவன்ல வந்தார். கூட அவர் வந்து டிஎம்பி மகாதவன்கிட்ட இங்கிலீஷில் சொல்லி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி பெரியவாள்கிட்ட சொல்லி, பெரியவா டிரான்ஸ்லேஷன் சொல்லி அது இங்கிலீஷில் வந்து இவர் சொல்லுவார். அப்புறம் ஃபாரின் மேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேசணும், இவாளெலாம் இருக்கா பேச முடியாமல், அது எங்களெல்லாம் அரங்கில் போவோன்னு சொல்லிட்டு மகாதேவன்கிட்ட அவர் சொல்லி, மகாதேவன் வந்து உள்ளே போய் பெரியவாள்கிட்ட கேட்டு வந்து அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். பெரியா வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இவர் படிந்த அது சொன்னான்னு தெரியல எனக்கு. அப்புறம் வந்து நேராக இது மாதிரி ஒரு பெஞ்சு மேலே ஏறி அப்படி பார்த்தா பார்த்தோன்னா அது ஒரு முக்காத அவரை கூப்பிட்டு வாங்கன்னா அவர்தான் கங்காதீஸ்வரர் கோவிலில் உங்களுக்கு தெரியுமே ஓதுவார். அவர் ஆக்சிடென்ட் கங்காதீஸ்வரர் கோவில் ஓதுவாராக இருக்கார். அவரை கூப்பிட்டு நீ எனக்கு என்ன கொண்டு வந்துருக்கேன்னு கேட்டார். அவர் அழுதார். நான் ரொம்ப பூவர், நான் வண்ணம் எடுத்து வந்தேன். இல்லை நீ பையில் வச்சிருக்க எழுதாது என்ன கேட்டா வில்வ மாலை வச்சுருந்தார். அந்த வில்வ மாலை கொண்டு தன் சிரசில் வச்சுட்டு இந்த திருமலையில் இத்தனாவது பாட்டு பாடு, அந்த திருமலையில் இத்தனாவது பாட்டு பாடு அப்படின்னு ஞான சம்பந்தர் சுந்தர தேவாரம் இதெல்லாம் பாட சொல்லி கேட்டார். இதை விட மேன்மையானு ஒன்றும் கிடையாது, இது வேதத்துக்கு ஈக்குவல். இவர் பாடுறது நீ பாடுவியா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டார். இல்லைன்னா கற்றுக்கோ, அது உங்களுக்கு மேன்மை தரும். கற்றுக்கிறதுனா இவர்கிட்ட போய் கற்றுக்கோ, இவர் இருக்க இடத்துல போய் நீ கற்றுக்கணும் அப்படின்ட்டா. உங்களுக்கு பெரிய அவர் அழுதுன்னே இருக்கார். குழந்தைக்குள்ள தான் கல்யாணம் ஆயிடுச்சார். இல்லை பெரியவார்னா அவள் பசங்களை எத்தனை பேர் இருக்காளோ அவளுக்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி உன் செலவில் பண்ணிட்டா எம்எஸ் பண்ணிட்டார். அதே மாதிரி பண்ணி வைக்கா. அப்போ இல்லை வரல. அப்புறம் நம்மாத்து ஆக்ஷன் ஒரு நாள் நான் அவர் தேவாரம் படிக்க சொல்லி அவருக்கு சும்மாலாம் கூட்டு இருந்துச்சேன். அந்த அதாவது அவருடைய பாதமும் நம்ம தான் படட்டும் அப்படின்னு ஒரு ஆசையில் போய் ஆக்ஷன் வந்தேன் அவர். அது வருது. அப்புறம் அங்கே திருவிக நகரில்
ராதா கல்யாணம் பண்ணுவோம். ராதா கல்யாணம் பண்ணும்போது நரசிம்மையர்னு இருந்தார். அதுக்கப்புறம் சீனிவாச ஐயங்கார் இவெல்லாம் செய்தார். அந்த நரசிம்மையருக்கு காலில் சலங்கள்லாம் நான் தான் கட்டி விடுவேன். அவருக்கு சிஷ்யன் நான். அவெல்லாம் பெரிய பக்த கோடிகள். அவர் நம்ம கோபாலகிருஷ்ண பாகவதர் இருந்தார், அவருடைய பிள்ளை நரசிம்ம பாகவதர் இருக்கார். அவர் அழைச்சு நரசிம்ம ஜெயந்திலாம் பண்ணுவார், ராதா கல்யாணம் பண்ணுவார். அந்த பண்டிகையெல்லாம் அஷ்டபதியெல்லாம் அவா பண்டிகை தான் பண்ணுவாங்க. நாங்கள் திருவிக நகர், பெரம்பூர், ஜவஹர் நகர், இன்னும் இந்த ஆர்வி நகர் இதெல்லாம் போய் முந்தி வச்சு எடுத்துன்னு வருவோம். திவ்யநாம சங்கீதம் ராத்திரி நடக்கும், காத்தால ராதா கல்யாணம் இருக்கும். அதே மாதிரி நரசிம்ம ஜெயந்தியும் பல வருஷம் பண்ணியிருக்கோம். அவர் சுகரில் அவருக்கு ஒரு ஃபைன் பண்ணி கார்டு எடுத்துட்டார். அவருக்கு ஒரு மனக்குறை, திருவாட போய் தரிசனம் பண்ணோன்னு என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். போல மாமா அதை பற்றி என்ன அப்படின்னு அவரை ஒரு கார் வச்சுது காஞ்சிபுரத்துக்கு அழைச்சின்னு போனேன். பெரியவாழ்கிட்ட இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இது மாதிரிலாம் நடந்திருக்கு. பெரியவாள் சொல்லி நாவல் பாக்கெட்டில் கூட உஞ்சி வச்சு வரதான் கூட இருந்து பண்ணி கொடுத்தார். விசேஷமான மனுஷனாக இருக்கார் அவர். இது மாதிரி சொன்னேன். பெரிய பஜனை இருக்க நீங்கள் பண்ணுங்களேன். ஒரு தாளம் எடுத்துன்னு வந்தார், மன உருகி பாடினார். 1 மணி நேரத்துக்கு மேலே பெரிய அது கேட்டிருந்தார். கேட்டுட்டு பெரிய என்னை கூப்பிட்டு நல்ல காரியம் பண்ணேன், அவர் என் பேரில் எவ்வளோ பக்தியாக இருக்கான்னு எனக்கு தெரியும், அவர் பக்திக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அவர் அழைச்சனது தான் அந்த புண்ணியம் உனக்கும் சேரட்டும், அவர் கொண்டு போய் ஜாக்கிரதையாக ஆற்றுல விட்டுடு, அவர் கூட கொஞ்சம் நாளைக்கு நீ இது உனக்கு நல்லது, அது அவருக்கு கைங்கரியம் பண்ணினா நீ சேமாக இருப்ப அப்படின்னாரு. அதே மாதிரி அவரோடு நான் கடைசி வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் அட்மிட் ஆகி அவர் ராயப்பேட்டார் ஹாஸ்பிட்டலில் காலமாயிட்டார். காலமானா மாமி அவர் காலமானத்துக்கு 1 மணி நேரம் இருந்தால் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த மாமி இங்கே வந்துட்டான். ராத்திரி நீங்கள் பார்த்துக்கணுமாம்மா காத்தார் நம்ம திடீர்னு காலமானோன்னா அங்கே டாக்டர் சொன்னால் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சின்னு போடுங்க, காலமாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு பாருங்க, அழைச்சின்னு போயிடுமாட்டா அப்படியும் போட்டு கொடுத்துட்றேன்ட்டா. சரி, அப்போ எனக்கு ரொம்ப ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. காபி கூட சாப்பிடாது, அது உடம்புக்கு திரும்ப இல்லை. வீட்டில் ஒரு ஹோட்டல் இருந்தது, அந்த ஹோட்டலில் போய் காபி 2 இட்லி காபி சாப்பிட்டேன். அந்த படிச்சுட்டு அந்த ராகவேந்திர படம்லாம் வச்சுருந்தேன். சரி, சுவாமியாக தரிசனம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். என்ன பார்த்துட்டு இருக்குன்னு அவர் கேட்டார். ஒன்றும் இல்லாமல் அவர் சுவாமி தரிசனம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கு படம், அதை பார்த்துருந்தாங்க. ஒன்று எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் அவர். எங்கே பார்த்துருக்கேன்? நான் பெரம்பூரில் இருக்கேன்னு. உன் பேர் என்ன? நீ என்னோட படிச்சியடா, ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னாரா? 9 வயசு கூட நீ நான் படிச்சினேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் பேசணுன்னே எனக்கு ஞாபகம் வந்தது. இது மாதிரி ஆயிடுச்சு. பெரிய பக்தர் வேறு. என்கிட்ட 167 ரூபா தான் பணம் வச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன் ஒன்றும் புரியல. என்ன பணத்தை பற்றி நான் கவலைப்படாத. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் டாக்டருக்கு எல்லாரும். இதுக்கெல்லாம் அதை வேறு ஆளை உட்கார வச்சுவிட்டு என் பணத்தை எடுத்து பேக்கெட்டில் போண்டு அந்த எல்லாரும் கூப்பிட்டு யார் யார் என்ன நம்ம கொடுக்கணுமோ எல்லாரும் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு துணியெல்லாம் வாங்கிட்டு பண்ணி அவர் இருக்கிற பக்கம் கொண்டு கொடுத்துருங்க. அவர்கிட்ட பணம் கேட்காதீங்க, இந்தாங்க பணம்னு அவரே கொடுத்துட்டார். பிராமணன் 2000 ரூபா மேலே ஆச்சு. அதை கூப்பிட்டு 2000 ரூபா நான் 2000 ரூபா பெரிய பண்ணுவோம். ஒரு பிராமணன் தந்து விட்டு அது கூட சரியில்லைண்ணா, நாங்கள் என்னுடைய கிளாஸ் மட்டும் உனக்கு செய்ய யாருக்கும் சரி பரப்போ அப்படின்ட்டு. அப்புறம் அவரை அழைச்சி வந்து அவருக்கு தகவலாம் பண்ணி நல்லபடியாக முடிஞ்சுது. அது மாதிரி ஒரு சம்பாரம் இருந்தது. என்னோட வேலை செஞ்சவர் முனிசுவாமி இருந்தார். புரிஞ்சுங்களா? அவர் கொஞ்சம் பக்தியாக இருப்பார், பிரிவாளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பார். ஒரு வருஷம் அங்கிட்ட அமைச்சருக்கு வருவார். 8 இருந்ததோ சுவாமியை தரிசனம் பண்ணுவார். என்னோட வேலை செஞ்சார். ஒரு டைம் மார்னிங் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. ஹார்ட் அட்டாக்னா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அவருக்கு அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணோன்னா நான் போய் பார்த்தேன். சரி, யார் சீஃபு அப்படின்னு பார்த்தா நம்ம பிரதோஷம் கட்டுற இடத்துக்கு வரக்கூடியவர் தான் அங்கே சீஃபாக இருக்கார். அந்த மாதிரி எனக்கு தெரியும். சரி சரி, அந்த பாதாள பூர்ணிமா கோவில் இருக்குது, அங்கே தான் பெரிய வீடு இது. சரி, அவளை போய் பார்க்கலாம் போய் பார்த்தேன். வாங்க என்ன விஷயம்னா,
இல்லை கூட வேலை செய்கிறவர் பெருவாட்டில் பக்தர்வர், அவருக்கு திடீர்மாறு ஆயிடுத்து. அவங்க ஆத்துக்கார் தான் அங்கே சீஃபாக இருக்கார், கார்டியாக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ணா தேவைன்னு. அது என்ன பெரிய சமாயிரம் அப்படின்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணால் பேரை சொல்லணும்னா உங்கள் வார்டுக்கு மாற்றிட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிங்க, நீங்கள் அதை முடிச்சுன்னு வாங்க, ராமராஜருக்கு நான் பாத்தில் இருப்பார் அப்படின்ட்டேன். அது ஒரு நபர்களுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றி அவர் தான் சீஃப். அங்கே எல்லாத்தையும் முடிச்சுன்னு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்கி சொல்லிட்டா நீங்கள் எல்லாம் ஆயிடுச்சுனார். ஆனால் நான் பெரியவாள்கிட்ட போய் இது மாதிரி உங்களுக்கு பெரியவாளுக்காக பொழுதுக்கெல்லாம் வருவார், திடீர்னு உடம்பு சரியில்லாது போயிட்டார், அட்மிட் ஆகிருக்கிறதுக்காக காப்பாற்றணும்னு. அவன் பேர் என்னன்னா முனுசாமின்னு. டாக்டரை தட்டுண்டா அடித்தா அந்த முனுசாமியை அந்த குருசாமி காப்பாற்றிட்டான்னு சொல்லு. வெளிச்சம் காட்டுறேன் பழைச்சுட்டான். குருசாமியால் முனுசாமியை காப்பாற்ற முடியும் தெரியுமா உனக்கு அப்படின்னு பேசாம. அப்புறம் யார் டாக்டர்னா ஜெயந்தி ராமராவ் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்ல அப்படின்னா வந்து ஜெயந்தி ராமன் சொன்ன மாதிரி பெரியா சொல்லிருக்காங்க, இன்னும் ஸ்பெஷல் கேர் ராயல் ட்ரீட்மெண்ட். அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆச்சு போயிட்டார். அப்புறம் பெரிய அதை விசாரிச்சிருக்கார், என்ன ட்ரீட்மெண்ட் போட்டு அவருக்கு என்ன உடம்பு என்ன கவனிச்சுட்டியா அப்படின்னு அவர் வயசும் கேட்டால் அவரையும் கேட்டார். பெரியா சொன்னால் ராமத்தை வந்து சொன்னால் உடனே எல்லாம் பண்ணாங்க. பெரியா சொன்னால் சந்தோஷம் அப்படின்ட்டா. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த முனுசாமி பேசினீங்களா? முன்சாமி இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். அப்புறம் பெரியவா தரிசனத்துக்குலாம் வந்தார். வந்தார் கொஞ்ச நாள் இருந்தார். அவர் இப்போ வீசுமாவும் பட்டு இருந்தார். நிறைய கைகறி பண்ணியிருக்கார். பழங்கள்லாம் வாங்கிட்டு கொடுப்பார், பணம்லாம் கொடுப்பார். அவரால் எல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்வார். அந்த பக்தி பெரியவாக ஏற்றுண்டார். அதுதான் ஒரு விசேஷம். மாமாவும் அதுக்கு தன் மாதிரி அவருக்கு சூட்டபிள் மரியாதை கொடுத்து அவருடைய பக்தியை நீச்சு அதுக்கும் அவர் நிறைய அந்த ஜாதி பாதக பாகம் இல்லாத அவருக்கு அதெல்லாம் பண்ணார். அப்படி இருந்து உகார்னு ஒரு இடத்துல பிரிவாக இருந்தா, அந்த உகாரில் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே ரயில் நிற்காதுன்னா அவர் நிற்க வச்சுக்கிட்டா அது சொன்னா உங்களுக்கு இல்லை வந்திருக்கான்னு தெரியாது. அப்புறம் பெருவாள்கிட்ட போய் பெருவாள்கிட்ட அந்த உகாருக்கு போயிருக்கும்போது உகார் விட்டு கிளம்புறதுக்கு முன்னே வேகவதி மாமா கூப்பிட்டு எவ்வளோ அரிசி இருக்குது என்ன சமாயிரம் எவ்வளோ பேர் சாப்பிட்லான்னார். அரை மூட்டை அரிசி இருக்குது பெரியவானா. அரை மூட்டை அரிசி வச்சுன்னு ஊரில் ஒரு காலக்குலாம் எப்படா சாதம் போடுறது அப்படின்னு இருக்கா. மும்மாய்க்கு நினைச்சா போடலாம் வேகவதி மாமாவை 1 கோடி நமஸ்காரம் பண்ணலாம். உடனே அந்த சக்கரை ஓனர்லாம் கூப்பிட்டு அப்போ இந்த டெல்லி கிளாத் ஒன்று இருக்கு ஞாபகம் இருக்கவங்களுக்கு. டெல்லியில் பெரிய கிளாத் சென்டர் அவன் தரிசனத்துக்கு வந்திருந்தான். இந்த ஊரில் இருக்காளுக்கெல்லாம் புடவை வேஷ்டி குழந்தைகளுக்கெல்லாம் துணிமணி எல்லாம் ஒரு நாள் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். எல்லாருக்கும் கொடுக்க முடியும். நான் பெரிய நெல் போனார் என்னால் கொடுக்க முடியும்னா அந்த சக்கரை அதையை கூப்பிட்டு எல்லாருக்கும் சாதம் போட முடியுமா வடவாய்ச்சல்னு கேட்டிருக்கேன். போட்டுடலாம் தெரியுவா பந்தல் போட்டு வருவேன்னா. உடனே அத்தனை கிராமத்துள்ளவாளுக்கும் வடவாய்ச்சோட சாப்பாடு துணிமணிகள் கொடுத்துட்டு கிளம்பிச்சார். விவகாரில் அப்படி ஒரு அடக்கம் பண்ணா. அந்த ஊரே போக விட மாட்டேன்னு வழி மறிச்சது. இல்லை நான் போகாது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா சின்ன குழந்தையா கூட அது கூட துணிமணி கொடுக்கணும்ட்டா தெரியவா. அவன் அது மாதிரி பண்ணான். அந்த டெல்லி காட் மடிச்சுட்டு ஓனர் வந்து பண்ணான். லாரி நிறையா கொண்டு வந்தான். லாரி நிறையா வந்துட்டே இருந்தது. சாப்பாடு அம்மாட்டும் தடபுல தான் இருந்தது. வேகவதியை கூப்பிட்டு பெரிய பாடுறா அரை மூட்டை அரிசி இருக்குன்னு அதுக்கு செலவே இல்லை, இங்கே ஆயிரம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி பெரிய சொன்னது. அப்புறம் கர்னூரில் வியாச பூஜை போது அதுக்கு ஒரு 10 நாளைக்கு தானே மழை இல்லை, வறண்டு போயிருந்தது. மகாபலிகாட்டு எல்லாரும் போய் மழையே இல்லை, குடத்தையும் கணக்கையும் ஜலம் இல்லை, எப்படி வியாச பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவந்தம் இல்லை. மழை இல்லைன்னா நான் என்னடா பண்ண முடியும்
எனக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்க, பாலபரிவாட்ட போய் கொள்ளுங்க, அதான் நினச்சா மழை பெய்யும்ட்டேன். உடனே எல்லாரும் பாலபரிவாட்ட போய் இது மாதிரி பெரியவாள்கிட்ட கேட்டோம். இன்னைக்கு ராத்திரிலேருந்து மழை பெய்யும்னாவா பாலபரிவா. 3 நாள் விடாத மழை. மிராக்கள் நினைக்கலாம் சார், எல்லாம் நகர்த்து முடியும். குளம் ஏரி இதெல்லாம் எல்லாம் வந்து போச்சு. பெரியாளுக்கு வந்து மழை பெஞ்சு சுபிஷமாக இருக்குது. பாலபரியாரோட அனுகிரகத்தினால ஆயிருக்கு. வியாச பூஜை நடந்து விட்டான். அப்புறம் வியாச பூஜை அன்னைக்கு அங்கே பிரமாதமாக அதை நடந்தது. இந்த உகாரில் மத்தியானம் சாப்பாட்டுக்காக உட்காரும்போது தாமரை இலை, அந்த இலையில சாதம் போட்டு வெள்ளை அரிக்காருக்கு பற்றிடா, அதுதான் சாம்பார், தொட்டுக்கு மிளகாடி. அது யார் போடுறான்னா ஒரு டாக்டர் ஒய்ஃபு. 9 மாதம் பிள்ளைத்தாக்கி இப்போவோ அப்போவோ பிரசவம் அவளுக்கு. அவள் தான் பரமாறுறான். நான் சொன்னேன், மாமி இங்கே உட்காருங்க, நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம், நாங்கள் எல்லாருக்கும் சாதம் போட்டு எல்லாரும் எக்ஸல் எல்லாம் பண்ணிடணும்னு. என்ன பண்ண சொல்லியிருக்கேன், நான் தான் பண்ணணும். இல்லை நீங்கள் ரொம்ப எல்லாரும் பெரியவாளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பெரியவா அனுக்கிரம் பண்ணதை நான் செய்யணும், நீங்கள் சாப்பிட்டுட்டு திருப்தியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் உகாரில் வந்து பெரியவாளை தரிசனத்துக்காக போகும்போது சொன்னான் இல்லைன்னு தெரியல, ஒரு வழியாக போகும்போது அங்கே இருக்கிற மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் எங்களை தடுத்துவிட்டான், இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு. ஏம்பான்னா ஒத்தடி பாதை பண்ணி வச்சுருக்கான். அமரா குருஜி இதாச்சா சும்மா அதை ஆசைன்றோம். பெரியவாளுக்கு தான் அந்த பக்கம் போகணும், உனக்கு இடம் இல்லைன்ட்டான். முள்ளெல்லாம் வச்சு அவருக்கு மட்டும் போக முடியாது, மாடு மேய்க்கிற பசங்க என்ன பச்சு. அங்கே போனால் பெரிய உட்காந்தார். அப்புறம் எல்லாரும் விஜயாக்கு இருந்தார். அப்போ மகாராஷ்டிராவிலேருந்து பீகார்லேருந்து ஆண்டியா மண்டேட் வந்தார். உனக்கு புஸ்தகம் எழுத சொன்ன எழுதிட்டியா அப்படின்னு கேட்டார். 3 புஸ்தகம் எழுதிட்டேன்னாரு. 3ஆவது புஸ்தகம் இன்னும் பூர்த்தி ஆகலையே, பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னே ஏன் எழுதிட்டேன்னு சொல்கிறேன்னா, இல்லை சில சந்தேகங்கள் வந்துட்டு அதனால் அதை என்ன எழுத முடியலன்னா. நீ எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கேன்? நான் 2 புஸ்தகம் எழுதியிருக்கேன். அந்தம்மா ஆமாம் அது பூர்த்தி ஆகிடுச்சு, அது கரெக்டாக நீ சொன்னது. அந்த பூர்த்தி ஆகிறதுக்கு ஏதாவது வழி தெரியுமா உனக்குன்னு கேட்டாவில். எனக்கு தெரியல பெரியவார்னா. உங்கள் தாத்தாவுக்கிட்ட படித்தவெல்லாம் காசியில் இருக்கா, அவள் அட்ரஸ்லாம் கொடுக்க சொல்கிறேன், அவளுக்கு சம்பாதனை நடி அனுப்பிச்சிடு, அதுக்கப்புறம் உன் கேள்விகளை கேளு, உனக்கு பதில் வரும், அதை பூர்த்தி பண்ணிக்கோ அப்படின்ட்டா. அவன் அந்த அம்மா என்ன பண்ணா, திடீர்னு 2 குழந்தைகள் லட்சணம் இருக்கா, 3ஆவது பிரசவமாக இருக்கா. பிரசவம் என்ன பண்ணால் தன்னுடைய வயிற்று அப்படியே தூக்கி பிரிவாட்ட கிட்ட வந்துட்டா, இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணார், கையை வச்சு 3ஆவது சிறந்த ரங்கேஸ்வரன் உங்கள் தாத்தாக்கு பேர், அவரை மாதிரி அவன் வருவான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு பேர் லங்கேஸ்வரன் பேர் வச்சு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணான். வயிற்றில் இருக்கிற சிசுக்கு அனுகிரகம் கேட்குறாங்கன்னா வயிற்றை காய்ச்சிட்டு பிள்ளைக்காச்சு, அவளுடைய பக்திக்கு நம்மளாம் ஈடு இணையாச்சு. புள்ளி ஒரு அனுகிரகத்தை பண்ணான். அதுக்கப்புறம் நாங்கள் உத்தரவு வாங்கிட்டு வந்தோம். உத்தரவு வாங்கிட்டு முன்னா வேதனா பழம் 3 பழம் கொடுத்தா. நாங்கள் வாங்கிட்டு போகணுன்ட்டு எங்களுக்கு கிடைக்காது போயிடுச்சு. பெரியவாளே 3 பழம் கொடுத்து, நீ வாங்கிட்டு வரல, நான் தானே எந்தாடா அப்படின்னு ஒரு பழம் 3 பழம் கொடுத்தா. ஆஞ்சநேயருக்கு விளக்கு நெய் விளக்கு போட்டு போடணும். ஆஞ்சநேயர் நெய் விளக்கு தான் போடணும், நெய் விளக்கு போடு. அப்புறம் சமைக்கைக்கு கேன்சர் ஆகிருக்கு, பெரியா காப்பாற்றணும்னு புது பெரியாள்கிட்ட போய் போடு, பெரியாளை போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பட்டினம் போ, பூனாத இருக்கா அங்கே போய் போயிடு அப்படின்ட்டேன். அப்புறம் புது பெரியாளை தரிசனம் பண்ண போனால் அங்கே ரேஷன்லேருந்து பெரியார் இருக்கிற இடம் வரைக்கும் மிலிட்ரி கண்ட்ரோலில் வச்சுருக்கான். திருப்பதி போகும்போது காரணம் உள்ளே போகிறோம், அதே மாதிரி பல இடங்களில் வச்சுருக்காங்க. ஆமாம், வெல் அரேஞ்சு. அங்கே போனால் ஒரு 3000-4000 பேர் சூர் நிற்கலாம் தீர்த்தத்துக்கு. எல்லாம் ஓரமாக போய் தீர்த்தம் வாங்கிக்கும் போது உத்ரனை அப்படி திருப்பி வச்சுட்டு பெரியா வந்து உங்களை ஓரமாக இருக்க சொல்கிறான்ட்டா. பெரியாள் சேர்ந்து வரையான்னு கேட்டா, ஆமாங்க. அப்புறம்
இந்த மாதிரி சமைக்க உடம்பு சரியில்லை, சரி இரு வரேன் அப்படின்னு நிறைய கை நிறைய குங்குமம் எடுத்து வந்து ஜெயங்கர் கொடுத்தார். அவளுக்கு மோட்சம் கிடைச்சா போகணும்னு நினச்சேன். இப்போ என்ன நினச்சா நடக்கிட்டேன் பிரிவா. உடனே அதோட சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்தாச்சு. வந்த பிறகு பிரிவாவுடைய பவட விழா ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்ட் ஆஃப் த ஒர்க்கு பிரியா மாமா கொடுத்துருக்கார். கொடுத்துட்டு உடனே நான் என்ன பண்ணேன், டாக்டர் வந்து நான் சயின்ஸில் சேர்த்துருந்தேன் சிஸ்டரை. அவளுக்கு பிரெஸ்ட் கேன்சர். ஆப்ரேஷன் பண்ணி சொன்னார்டா, ஆப்ரேஷன் பண்ணால் கூட ரொம்ப பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார். அப்போ ஒரு 15,000 ரூபா செலவு. 15,000 பணம் கிடையாது. இப்போ வயது பாத்திரங்கள் அதுக்குது எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் மருந்தாவையும் கொண்டு போய் கொடுத்துது. அவர் என்ன பண்ணார், காத்தால வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டார். 1 மணிக்கெல்லாம் போயிட்டார். அப்போ அங்கே இருக்கவெல்லாம் கேட்டால் இதில் உங்களுக்கு தெரியுமான்னா, தெரியாது, டாக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், அவர் பண்ணிட்டார். அது ரொம்ப இன்டிமேட்டாக இருந்தேன். இன்டிமேட்டாக நான் எப்படி இருக்க முடியும், அவர் பெரிய சப்ஜெக்ட், நான் எப்படி அவர் இன்டிமேட்டாக இருக்கணும். இல்லை, நீ காத்தால 7 மணிக்கு அவர் ஆற்றுக்கார இறந்து போயிட்டா டாக்டரோட உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்காது. அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு அவர்கிட்ட நான் போய் எக்ஸ்பிரஸ் கேட்டேன். அது 3 மணிக்கெல்லாம் நான் பண்ணிட்டோம்பா, நான் 1 மணி வரைக்கும் அங்கே இருந்தேன், காத்தாலே போயிட்டான்னு தெரியும், எல்லாரும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சிக்காதான் இருந்தா. சரி நீங்கள் ஒரு 15 பேர் வெயிட் பண்ணுவாட, ஆன்டிசிபேட் பண்ணி வந்துட்டு போயிட, அதுக்காக வந்து பண்ணாம அதனால இல்லை பரவாயில்ல போக. தெய்வமா மனுஷாடா வாழலாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் அவர். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் கழிச்சு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணேன் பிரிவா, அதுக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பிரிவா ஜெயந்தி வந்துடுத்து. இப்போ டாக்டர் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நைட் தண்டாதுப்பா, நீங்கள் அழைச்சின்னு போயிடு, லாஸ்ட் ஸ்டேஜ் இது அப்படின்ட்டார். சரி என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி நேராக பிரதோஷம் மாமாத்துக்கு போய் மாமிகிட்ட சொன்னேன். மாமி பண்ண ஸ்நானம் பண்ணுங்க வந்தேன். ஸ்நானம் பண்ணேன். மாமா படி வச்சு இருக்கிறது கட்டிங்க வந்தேன், கட்டிந்தேன். மாமி என்ன பண்ணால், தெளிவாக பாதம் இருக்குது, 108 பிரதர்ஷனம் பண்ணி வேண்டிங்க வந்தேன். 108 பிரதர்ஷனம் பண்ணி தனக்கு தெளிவாக காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டேன். மாமி 108 பிரதர்ஷனம் பண்ணேன். பிரதோஷம் காட்டுறது முட்டி காலையிலே 108 பிரதர்ஷனம் பண்ணார் உங்கள் சிஸ்டருக்காக. எப்படியாவது பெரிதாக காப்பாற்றணும். மாமி சொன்னால் பெரியாட்ட சொல்லி ஆக்கி நின்று பண்ணிட்டேன், ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க, பெரியா காலத்தில் தான் கவர்மெண்ட் பண்ணிட்டேன். 5 நாள் மாமா, 5 நாள் உற்சவம் நடந்துருக்கு பெரியாளுக்கு. எல்லா உற்சவம் முடிஞ்சு 5ஆம் நாள் சாயந்தரம் கணபதி ஹோமத்துலேருந்து எல்லா பிரசாதத்தையும் எடுத்துட்டு நான் கீழ்பாக்கம் மெடிக்கல் கொடுத்தோம்னா உயிரோடு இருக்கேன். அன்னைக்கு முதல்ல 5 நாளைக்கு முன்னாடியே டாக்டர் சொல்லிட்டார், ராத்திரி தங்காதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் போய் நான் அந்த பிரசாதம் எங்கே 5 நாளாக காணுங்கன்னா அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் கேட்டேன், மாமாத்தில் பிரியா ஜெயந்தி அதனால வர முடியலம்மா, பிரசாதம்லாம் கொண்டு பிடிக்காருண்ணா, கொணுங்கிறாங்க, அதெல்லாம் கூடுன்னா எல்லாத்தையும் கொடுத்து 1/2 மணி நேரம் இருந்தேன். நீங்கள் வந்த உடனே ரெகக்னைஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசினாளா சிஸ்டர்? பேசி அங்கெல்லாம் பேசிட்டு எல்லாருமே வேடிக்கை பார்த்தாரு. அவ்வளோ பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டா? ஆமாம், எல்லா பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து 1/2 மணி நேரம் நிம்மதியாக கழித்து 1/2 மணி நேரம் பேசிட்டு பெரிய ஆயிடுச்சுட்டாவிட. அது மாதிரி இது தமனம் அவளை மீறி வர முடியாது. அவளுடைய பக்தாளுக்கு எப்ப சொர்க்ககிரி அடையணும்னு சொல்லி தீர்மானம் தெளிவா பண்றாளோ அன்னைக்கு தான் நடக்கும். இது சத்தியம். நம்ம அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சேன், யமன் கிடையாது, எல்லாருக்கும் யமன் கிடையாது. தன்னுடைய பக்தனுக்கு ஒரு பிரச்சனைனா சாம்பிரச்சனை ஆயிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க யாரோ அவனை தண்டிக்கிறார். அதுதான் இருக்கு.
நீங்கள் போய் அவள்கிட்ட சண்டை போட வேண்டாம், சாட்டி போட வேண்டாம். அவளுக்கு யாரை என்ன பண்ணணும்னு தெரியும், அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த நம்பிக்கையோட நம்ம வாழும். அப்படி வாழக்கூடிய காலத்தில் பயம் போயிடும், பக்தி ஜாஸ்தியாகும், சந்தைகள் ஏற்படும், ஆத்மசித்தி ஏற்படும். தன்னறியாமல் இது மாதிரி பக்தர்கள்லாம் பார்க்கணும்னு அது மாதிரி ஆசைகள் ஏற்படும். தேவையில்லாத ஆசைகள் இல்லை, தேவை உள்ள ஆசைகளை கொடுத்துருவா. அது மாதிரி சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டு அந்த அசோசியேஷன் அந்த சத்தத்தை சேர்த்து வச்சுடுவா. இப்போ அங்கே பேசுறது கேட்டுருக்காளா இல்லை, சில பேர் கொண்டு பேசிட்டு இருக்கோம், இதாவா நேரடியாக கேட்டுருக்காளா இல்லை, நீங்கள் சொல்லுங்க. பிரத்யட்சமாக கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை நான் வச்சுட்டு இருக்கும்போது வேற உருவு எதுக்கு போய் தேடுவாங்க? தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பெரியாருடைய தம்பி ஒருத்தர் கடுப்பட்டு பையன் சிவன் சார், அவர் மண்டவழியில் இருந்தார். நானும் கட்டாமையில் தான் போய் தரிசனம் போயிருந்தோம். ஆடு கொஞ்சம் ஆம்பளம் தான் வாங்கி போனோம். வாங்கிட்டார். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தார். காதை எப்படி வச்சுட்டு திருவெண்காடு போக சொல்லி எனக்கு உத்தரவு பண்ணியிருக்கா, நான் போகிறேன்னு போயிட்டாரு. நான் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் சதாராக்கு போனேன். மகாபலியா கேட்டா திருவெண்காடு அன்றைக்கே போயிட்டார். அவர் எப்படின்னா சொல்லிட்டு போனார் உங்கள்கிட்ட கேட்டா. பெரியா உத்தரவாயிடுச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனா பெரியவான்னு. சரி அப்படின்னு கூட போயிட்டேன். அதனால் எங்கேருந்து சதாரா எங்கே இருக்குது, மண்டவெளி எங்கே இருக்குது, என்ன செல்ஃபோனா டெலிவிஷனா, அப்போ என்ன மாதிரி ஒரு சக்தி உலகம் பூரா ரெண்டு வர்றது. அது மாதிரி யாருன்னு சூட்சமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டன்ட்டை அவள் கிரியேட் பண்ணி அதுக்கு பதில் சொல்லி புரிஞ்சுக்கோன்னு சொல்லி விட்டுட்டான். மேற்கொண்டு நம்ம டெவலப் பண்ணிக்கணுமே தவிர மறுபடியும் அவளை போய் அதுக்கு என்னென்ன வியாகியானம் பண்ணி கேட்டுட்டு கூடாதுன்னு ஒரு தீர்மானம். நடராஜார் கோவில் கட்டுறது பண்டையபுரத்தில் அபிஷேகம் பண்ணான். அந்த இதுக்கு அந்த அபிஷேகம் பண்ணி எங்களையும் கொஞ்சம் பாலாபிஷேகம் பண்ண சொன்னேன். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பண்ணுங்க. இந்த அது உங்களுக்கு பஞ்சலோகத்தில் உற்சவமூர்த்தி அதை கொண்டு போய் வைக்க சொன்னது ரகுராமன் விட்டு வைக்க சொன்னா தெரியவா. ஜோஷிட்டு இருக்கார் ரகுராமன் நீ கொண்டு போய் அந்த பொறுப்பேற்றுவா, நடராஜர் கோவிலில் போய் அதை வச்சுட்டு வா அப்படின்னு அந்த பாக்கியத்தை. ஆமாம், ரகுராமன் சாதாரண பக்தன் அல்ல. அவன் பக்தாளில் மிக்க சிரோன்மணி கூட சொல்லலாம். ஏன்னா பெரியா எடுத்தும்போது சொம்ப மறுக்கொண்டு பெரியா எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க. அது யாருக்கும் அந்த பவர் கொடுத்ததில்லை. அவள் எடுத்தும்போது சொம்ப கூட ரகுராமன் எடுத்துன்னு வரல. அவ்வளோ ஆச்சாரமாகவும் இருப்பாங்க. ரொம்ப சாதாரண ஆள் இல்லை. தென்னாலிலேருந்து ஒரு பாட்டி வந்தாள். பாட்டி வந்து என்ன பண்ணால் இது மாதிரி பெரியவாளுக்கு நான் வந்து கனகாபிஷேகம் பண்ணணும். நான் வந்து என்ன சொன்னேன், நான் பெரியா வந்த உடனே பட்சணம் பண்ணுங்கன்னு கேட்டேன். எல்லாரும் பார்த்தா பெரியவா பட்சணம் கேட்குறாள் பாட்டிக்கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தா கொண்டு வந்துருக்கேன்னா குழு ஒரு 3 சாம்பார் எடுத்துன்னு வாடா. பெரியா சொல்லியிருக்கா தட்டும் கூட சொல்லக்கூடாது. ஆற்றுல தாம்பாளம் தான் சொல்லணும். தட்டு கட்டு போயிடும். 3 தாம்பாளம் சித்தால தாம்பாளம் எடுத்துன்னு வா. தாம்பாளம் சொல்ல கற்றுமா தட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 3 தாம்பாளத்தை கொண்டு வச்சுன்னா அவள் மடியை பிடிச்சி கொட்டினா ஒரு 300 பவுன் இருக்கும். அது பெரிய எல்லாரும் ஒரே ஆச்சரியம்னா இது பவுனை கொட்டாடு. உனக்கு என்ன ஆசையானா இது நான் கனகாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோ அப்படின்னா. அப்புறம் இன்னொரு வேண்டுகோள்னா பெரியவாழ்வு இடது பாதத்துலேருந்து எனக்கு ஒரு பவுன் போகணுன்னாரு. ஸ்ரீகண்டன் சொன்னார் எல்லா பவுனும் மூட்டை கட்டி எடுத்துன்னு போகணும்னு நினச்சார். உனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் அனுகிரகம் பண்ண மாட்டா பெரியவா. பெரியவா அப்படி அனுகிரகம் பண்ணுறதுக்கு நான் அதை பண்ண மாட்டேன்னார். பாருங்க எப்படி பேசுவா. இப்போ என்ன அத்தாரிட்டியாவா? அத்தாரிட்டி இல்லாத பேச முடியுமா? யார்கிட்ட இருந்து என்ன பேச்சு பேசுறேன்னா என்ன பவரை அந்த ஸ்ரீகண்டனுக்கு பெரியவா கொடுத்துருக்கா. அப்புறம் அந்த பாட்டி கண்ணுதான் ஏண்டா எனக்கு கூட அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை, அது ஏண்டா நிறுத்தலை பண்ணிக்கோ அப்படின்ட்டேன். சரி பண்ணிக்கோன்னா அப்புறம் 3 தரம் எடுத்து அந்த பவுன் எடுத்து பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணான்.
இடது பாதத்தில் ஒரு பவுனை வச்சு காலில் தேய்ச்சிருந்தா ஒரு சொம்பு ஜலத்தை அந்த பாட்டுக்கு நேராக வச்சு அந்த பக்கம் உட்காந்துக்கொண்டான். உட்காந்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பவுனை மட்டும் கேட்டு இதை எடுத்துக்கொண்டான். அந்த ஜலத்தில் கைப்படாமல் எடுத்துக்கொண்டான். உடனே அந்த பாட்டுக்கு கொஞ்சம் ஜலத்தில் கைப்படாமல் இந்த பவுனை எடுத்துட்டு உனக்கு ஒரு சோழ எடுத்துன்னு போயிட்டு வந்துட்டான். ஸ்ரீகண்ட மாமா என்ன சொன்னார், இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குறது, இப்படி ஒரு அனுகிரகம் பெரிவா பண்ணுவா நான் எதிர்பார்க்குறேன். இடது பாட்டில் மகாலட்சுமி இருக்கா பெரிவாள்கிட்ட, மகாலட்சுமி பெரிவா எடுத்து கொடுத்துட்டா இப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லைடா நான் ஆகானம் பண்ணிட்டேன், ஜலத்தில் வெறும் பவுன் தான் எடுத்துன்னு போகிறா, இந்த ஜலத்தை எனக்கு ஸ்நானம் பண்ணிட்டேன். அவள் எடுத்துன்னு போகிறா, அவள் வெறும் அனுகிரகம் பண்ணியிருக்கேன் அவளுக்கு. அப்படியெல்லாம் நான் யாருக்கும் அனுகிரகம் பண்ணிட மாட்டேன். உனக்கு தெரியல, உனக்கு என்னோடய இருக்கு, இது உனக்கு தெரியலையேடான்னா. அந்த இடத்த எனக்கு ஆவானம் பண்ணியிருக்கேன், அது மகாலட்சுமியால் இது பண்ணியிருக்கேன், அவளுக்கு வெறும் பவுன் தான் கொடுத்துருக்கேன். இந்த பவுன் நான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்னு கேட்டால் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நம்ம இது சதஸ் நடக்கும்போது பிராமணா எடுக்கலாம், வேறு பிராமணா எடுக்கலாம், அதை கொடுத்துருக்க மாட்டா தெரியல, அதுக்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஜோஷியனுடைய அம்மா அப்பா 1008 பவுன் பதிச்சு ரத்ன கம்பளத்தினால பெரியவாளுக்கு சால்வா பிடிச்சிருக்காளாம். ஜோஷியனுடைய தாத்தா ரத்ன சிம்மாசனம் பண்ணி கொடுத்துருக்காளாம் பெரியவாளுக்கு. ஒரு தடவை ஜோஷி வந்து இது மாதிரி வெங்கடாஜிக்கு பாதத்துக்கு வைரத்தினால பாதம் பண்ணி போடணும்னு ஆசைப்பட்றேன், பெரிய அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டிருக்கா. பெரிய அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலையா. நீ என்ன பண்ணுற, நேராக அரப்பணம் போ, பரசுராமையர்னு வச்சுருக்கார், அவர் ஆற்றுல போய் பெரியா வைரம் இருந்தால் வாங்கிட்டு சொன்னான்னு போய் வாங்கிட்டு வா போ அப்படின்ட்டா. அவர் உடனே சரி பெரியா சொல்கிறா கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பரசுராமையாரத்துக்கு போயிருக்கா. மாமா இல்லை, மாமி தான் இருந்தா. பா ஜோஷி என்ன சொன்னாயிரம் அப்படின்னு மாமி கேட்டிருக்கா. இது மாதிரி பெரியா சொல்லியிருக்காருன்னா ஒரு பேகை நிறைய வச்சுருந்தாலாம், அப்படியே கொண்டு விட்டுட்டா. இது பெரியாட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு வைரங்கள். அப்போ ஜோஷி கேட்டாராம், இது மாதிரி மாமா கேட்காத கொடுக்குறாட, மாமா இருந்தால் பதில் சொல்கிறேன். ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் நீ பதில் சொல்றியா, ஏன் மாமா கேட்காத கொடுக்கல நீ என்ன கேட்குற, பெரியா கேட்டு ஏன் கொடுக்கலன்னு பதில் கேட்கல நீ பதில் சொல்றியா, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் அது எங்கே சேரணுமோ அங்கே சேர்றது, எங்களுக்கு குழந்தை குட்டிலும் கிடையாது, பெரியா எதுவும் தெரியாமல் செய்ய மாட்டா, இது கொண்டு போய் பெரியாட்ட கொடுத்து விட்டாங்க. கொடுத்தாளான்னா மாமா இல்லை மாமியே கொடுத்துட்டான்னா, கொடுத்தாளான்னு வாங்கி வச்சுக்கோ, அது உள்ளே வச்சுட்றா. எம்எஸ் சுப்பலட்சுமி கூட நிறைய வச்சுருக்கா, நான் போய் கேட்டேன்னு போய் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டான். எம்எஸ்ஸும் அதே மாதிரி பேர் நிறைய கொடுத்துருக்கா. ரெண்டு அமைச்சர் மாவட்டம் பட்டாபிராமன் அவாத்தில் போய் கேள்வி நான் கேட்டேன்னு கேள்வி அவரும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இது மாதிரி கொஞ்சம் யார் யார்கிட்ட இருக்குமோ அவர்கிட்டலாம் சொல்லி வைரங்கள் நிறைய சேர்ந்து போச்சு. சரி நீ வைரத்தினால பண்ணு அப்படின்னாரு. எல்லாருடைய வைரமும் சேர்ந்து பண்ணணும், நீ ஒருத்தனே பண்ணக்கூடாது, எல்லாம் பண்ணணும் சொல்லி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்எஸ் சுப்பலட்சுமி ஆரம்பிச்சாங்க. ஜோஷி புதுவடிவா பெரியவா எல்லாரும் திருப்பதிக்கு போகல. திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னே 40 ஏக பிராமணாவை வச்சு கீழே வந்து பூர்ணகுமத்தோட பெரியவாளை ஆக்ஷன் போட்டார். அங்கே கோமியம் போட்டு எல்லாத்தையும் அரையும் போட்டுட்டு பெரியா ஒரே ஒரு துளசி மாலை மட்டும் போட்டு வைக்கணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கா வெங்கடாஜிக்கு. அதே மாதிரி அவள் வெறும் துளசி மாலை மட்டும்தான் போட்டு வச்சுருந்தா. இவா போய் பெரியா வந்து சுவாமி ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு பெருமாளுக்கு நகையெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாலாம். நிறைய இருக்குன்னா போடுங்கன்னாலாம். எல்லா நகையும் போட்டாச்சு. போட்ட உடனே இவர் ஒரு தங்க சாம்பாளம் பண்ணியிருக்கார். அதில் வைரத்தினால சுவாமிக்கு பாதம் ஜோஷி பண்ணி பெரியா சிரசம் பட்டு பட்டாச்சாரியார் கூப்பிட்டு, ஜோஷி நீயே கேடு, நான் சாத்த வரல பெருமாளுக்கு, நீ தான் சாத்த வந்திருக்கு, நீ கேடுன்றாலும். அது மாதிரி பகவானுக்கு சாத்தணும். அதில் வந்து காமகோடி அன்பளிப்புன்னு எழுதியிருக்கு.
காமகோடி அன்பளிப்பாக இருந்தால் கோவில் உள்ளில் போட்டணும், பெருமாளுக்கு சாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்பளிப்பெல்லாம் கோவில் உள்ளில் இருக்கணும், இது மாதிரி நேரெல்லாம் சாத்த முடியாதுன்றாலும். அவருக்கு ஜோஷி அழுகே வந்துடுச்சு. நல்லா கூட சிரமப்பட்டு பெருவாடே வந்து கூட இது மாதிரி சொல்கிறாளேன்னு. நான் அதுக்கு தலையிட முடியாதுப்பா, அது கோவில் சம்பிரதாயம் எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும். ஒன்றை யாரெல்லாம் எழுதி சொன்னால் கோவில் பெரும் பாதம் தானே பண்ண சொன்னேன். ஒன்றை யார் காமகோடி அன்பர்களும் எழுதிட்டு அதிக பிரசஞ்சமாக பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்குறேன்ட்டான். அவருக்கு இப்படி சொல்ல முடியல, அப்படி சொல்ல முடியல. வேறு ஏதாவது நகை போட மறந்துச்சடா ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்கேன். எல்லாம் போட்டாச்சு. ஏதோ ஒன்று குறையிற மாதிரி எனக்கு தோன்றுறது. ஏதோ ஒரு அடிக்க இருக்கா பாருங்களை உள்ள போய் அப்படின்னு விட பெரிய இவ்வளோ பெரிய அடிக்கை 4 பேர் தூக்கின்னு வரணுமா. ஒருத்தர் பேர் தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டான். அப்புறம் அதை பார்த்தா அதை வைகம் வைடூரியம் கோமேகம் எல்லாம் நவரத்னமும் மாணிக்கமாக கொண்டு இருக்கான். இல்லை பெரிய வேற வியாபாரி நகையை நீ பார்த்துருக்கியா? பெரிய வேற வியாபாரின்னு சொல்கிறது பாருனாலும் நான் பார்த்தது இல்லைனாலும் யோசிச்சு முன்ன அழகு மட்டும் பார்க்காதரா, பின்னால் கூட இது அடி அழகாக இருக்கும், பின்னால் பிரிஞ்சு பாருனாலும் பிரிஞ்சு பார்த்தா அது விஜயரக நகர சாம்ராஜ்யம் அன்பளிப்புன்னு போட்டிருக்கு. ஜோஷிக்கு கோபம் வந்துடுச்சு. விஜயநகர சாம்ராஜ்யம் எடுத்தால் ராஜா பெரியவனா காமகோடி பெருசான்னு கேட்டுருக்காரு. காமகோடி பெரியவா பெற்றால ராஜா பெரியவன். அவள் ராஜா இன்னைக்கு ஒரு ராஜா வருவான், நாளைக்கு ஒரு ராஜா போவான். பெரியவா என்னைக்கும் பெரியவா தான், பீடம் பெருசுன்னாதா இல்லை என்ன எழுதி பாருங்க வந்தார். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கு. நாங்கள் இப்போ நாள் கவனிக்கல. பெரியவா சொன்னாலாம் இப்போ ராஜாவை ஏற்றுங்களாம் ஜோஷியத்தையும் ஏற்றுக்கலாம், அது நீங்கள் தீர்மானம் பண்ணி கொண்டாலாம். பெரியவாட்ட மன்னிப்பு கேட்டுண்டு அந்த பாட்டை போட்டதா ஜோஷி சொல்லியிருக்காரு. இது மாதிரி நடந்தது, பெரியவா இது மாதிரி அனுகிரகம் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை பார்த்து நாங்கள் பெருமாளுக்கு சமைச்சிட்டோம். பெரியவாளுக்கு அவளுக்கே தெரியல என்ன இருக்குன்னு. பெரியவா இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அப்போ தான் அவளே பார்த்ததாக சொல்கிறா. இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி எல்லாம் பண்ணா ஜோஷியாச்சு வந்திருக்கா பெரியவா. அவர்கிட்ட நான் படத்தில் இருக்கும்போது ராமதேவியை பார்த்துக்கோ, அவன் நல்லவன், நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்னு ஜோஷிக்கிட்ட பெரியவா சொன்னேன். அந்த அது அவள் பெரியவா பேச்சை கேட்டு அவர்கிட்ட தான் இருந்தார். அவர் இல்லை, இப்போ அவர் பையனும் அப்படி தான் இருக்கார். இப்போ உங்களுக்கு தெரியும் சொன்னார் அவர் ஸ்ரீதர் ஜோஷி. அப்புறம் சுபாஷினி பூஜை பற்றி சொல்லியிருக்கோம் நம்மள்கிட்ட. சுபாஷினி பூஜை ஒன்று நடந்து ஒரு ராத்திரை பேரை சொல்ல விரும்பலை. ஆமாம், அதை 85-90 சுமங்கலுக்கோ உட்கார வச்சு சுமங்கல் இது பண்ணுறா. அது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ஒன் ஆஃப் த சிட்டிங் வந்து MS சுப்புலட்சுமி இருக்காது, அது மாதிரி பண்ணிட்டுருக்கா. அப்போ ஒரு வயசான பாட்டி அவர் வந்து எனக்கு ஒரு சீட் கொடுங்க உட்காரணும். அது மோர் தென் 80 அந்த மாமிச்சு தீர்க்க சுமங்கி. அவர் சொன்னார், இப்போ எல்லோரும் உட்கார வச்சாச்சு, நெக்ஸ்ட் இயர் நான் பண்ணும்போது உங்களை உட்கார வைக்கிறேன். இல்லை மாமா இங்கே நடக்கணும்னு கடுப்பட்டு அதனால் வந்தேன், எனக்கு சான்ஸ் பண்ண கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவர் ஒத்துக்கலை. அப்புறம் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு உங்காத்துல 4 பேர் இருக்கா, 3 பேர் உட்காருவீங்க, தீர்க்க சுமங்கலியாக இருந்திருக்கா, இந்த சான்ஸ் விடாதீங்க, உட்காருவீங்க, நம்பாத்து மனுஷால் தானே இது மாதிரி இருக்குன்னா சரி வஸ்து வேறு மனுஷால் சொல்ல முடியாது, உட்காந்த வேலை அதை பண்ணுங்கன்னா அவருக்கு பிற்காலம் இல்லை. அப்புறம் எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தது. சரி வாங்க பெரியவாள்கிட்ட போகலாம் அப்படின்னு நான் பெரியவாள்கிட்ட ஐஷன் போயிட்டேன். பெரியவாள்கிட்ட ஐஷன் பண்ணோடனே ஒன்றை தான் நான் எதிர்பார்த்துட்டேன், நீ எப்போ வருவேன்னு. எனக்கு நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை, கஷாயம் யார் வச்சு கொடுப்பான்னு நினச்சேன். உனக்கு தான் அந்த கஷாயம் தெரியும், நீ போய் அந்த மூலிகை படித்து அந்த கஷாயத்தை போட்டு எடுத்துவா எனக்கு அப்படின்ட்டா. சரிண்ணா அவன் ஸ்ரீகண்டனை கூப்பிட்டா, ஸ்ரீகண்டா நீ கூட போகணும் மாமி கூட, அவளுக்கு ஈக்குவலாக நடக்காத, ஒரு இடத்துக்கு போனோடனே என் கூட அப்படியே நில்லு நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவா,
அது மாதிரி நடந்துக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மாமி போனோன்னா வீக்கலாக போகலை. ஒன்று 2 அடி பின்னாலே போனார். ஒரு இடத்துக்கு போனால் இருப்பா நான் போயிட்டு எடுத்துன்னு வரேன்ட்டான். எனக்கு பிரியா சொன்னது ஞாபகம் இருக்குது. சரி மாமினா போனால் பரிசு வந்தால் கஷாயம் பண்ணால் ஒரு 1/2 டம்ளர் வயசு பிரிவாட்ட கொடுத்தேன். அந்த மாமியா வேற ஒரு மாமி அந்த இதுக்கு போயிட்டு வந்த நம்ம பூஜைக்கு போய் அவளை அலோவ் பண்ணேன். அந்த மாமி அதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை வாங்கி சாப்பிட்டோன்னு இப்போ தான் நன்னாயிடுச்சு. உடம்பெல்லாம் சளியெல்லாம் போயிட்டு அது ரொம்ப வைத்தியம் பண்ணிட்டு நிச்சயமாக இருக்கணும். 9 புடவை 9 வரிக்க மஞ்சள் குங்குமம் புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்து கூட 9 சாம்பாடு இருக்குது. நான் பண்ணுற சுபாஷினி பூஜை எனக்கு கூட பண்ண தெரிஞ்சேன். எல்லாத்தையும் சர்ஜன் பட்டு எல்லாம் உனக்கு தான் 9 வைக்கப்படலை. ராமகிருஷ்ணவா இவளை ஜாக்கிரதையாக கொண்டு போய் அவளை ஆற்றுல விட்டுட்டேன்னு வந்து எங்கிட்ட வந்து சுருட்டு அப்புறம் அதுக்கு போ. அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணி பிரியா பழங்கள்லாம் கொடுத்து மந்தவழி வந்தேன். அந்த பாட்டு நான் மந்தவழிக்கு போய் மாமி ஆற்றுல விட்டுட்டு மறுபடியும் காஞ்சிபுரம் வந்து பெரிவாய்க்க இந்த மாதிரி இந்த ஆக்கடையாக விட்டுட்டு வந்துடுவா நான் பெரிவாக நிற்கிறேன். சுபாஷினி பூஜை பண்ணுறது பெரிய சமாச்சாரம். இன்னைக்கு அவளுக்கு அதிர்ஷ்டம். நானும் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு அது கிடைச்சிட்டு அவளை அழைச்சி வந்து பண்ண வச்சு அந்த அனுகத்தையும் நீ வாங்கிட்டேன் சேமார். அது பெரிய இது பெரிய அதிர்ஷ்டம் அவளுக்கு கிடைக்கும். உனக்கு அதுக்கு நீ கிடைச்சிருக்கு. உனக்கு அது அனுகத்தை பதிவு பண்ணுவோம் உனக்கு நான் பண்ணுறேன். அவள் ஆற்று விட்டுட்டியோன்னா அவளுடைய ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும். அப்படி ஒரு அனுகத்தை பண்ணாதான் கேட்டா. எனக்கு விருதாயிரம் பக்கத்தில் நல்லூர் கிராமம் தெரிவான்னு. அந்த ஊரில் என்ன விசேஷம் கேட்டால் விசேஷம் எனக்கு சொல்ல தெரியல. என்ன அந்த ஊரில் வேதம் பிராமணர்களுக்கெல்லாம் அவங்க தாத்தா நிலம் பறிச்சிருந்தாரு. அந்த நிலம்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல தெரியுவா. எங்கள் தாத்தா சொல்லியிருக்கா எங்கள் அப்பா சொல்லியிருக்கா எனக்கு தெரியாதுன்னு. சரி அது பரவாயில்ல போட்டோம். உங்களை அதை பற்றி ஒன்றும் வேண்டாம். அந்த ஊரில் ஒரு விசேஷம் இருக்குது தெரியுமா உனக்குன்னா. எல்லா சிவன் கோயிலும் வில்வ மரம் இருக்கும். ஆனால் சிவன் வந்து வில்வ தோப்புக்குள்ளே இருக்கார் அந்த ஊரில். அதனால ரொம்ப விசேஷமான ஊர். அந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். உங்கள் தாத்தா 2 பிஷை கொடுத்துருக்காரு எனக்கு. அந்த ஊரில் விசேஷமான ஈஸ்வரன். உங்கள் ஊரை வச்சு உனக்கே தெரியலையாடா? தெரியாது தெரியா எனக்குன்னு. அதான் விசேஷம் செஞ்சுக்கோ. அப்படி இந்த ஊரினுடைய பெருமை பரமேஸ்வரனுடைய அனுகிரகம். வெள்ள தோப்புக்குள்ளே இருக்கார், வெறும் மரத்துக்கு இல்லை அப்படின்னு அது ஒரு சொல்லி நமக்கு புரிய வச்சார் அவர். மணி ஏற்கனவே சொன்னேன் தாடி மணியை. அவருக்கு வந்து 5 பெண்கள். 5 பெண்கள்கிட்டையும் பிரிவாட்டை நான் போய் இது மாதிரி சமமாக இருக்குது இது மாதிரி கேட்குறான்னா நான் சொல்கிற இடத்துல நான் சொன்னேன்னு சொல்லி அவளுக்கு உபகாரம் பண்ணேன். இப்போ ஞானானந்த சுவாமிகிட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கார். எனக்கு கைங்கரியம் பண்ணியவர் அவருக்கு கைங்கரியம் பண்ணியவர் குடும்பத்தான் போயிடக்கூடாது. நான் அனுகிரகம் பண்ணிட்டேன் போய் அவள்கிட்ட கேட்டேன். ஒரே மாமி 5 திருமணம் கொடுத்தா 5 பொண்ணுக்கும் 1.5 பவுன் 1.5 பவுன் 7 பவுன் கொடுத்தா ஒரே மாமி. எத்தனை பொருட்கள் இருந்தாலும் ஐட்டம் வாங்க மாமா நான் தரேன், திருமணத்தையும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படி. அப்புறம் முக்கூர்த்தை நான் சொன்னேன்னு போய் வாங்கி கொடுத்தேன். ரைஷன் போனேன். முக்கூர் அப்போ உள்ள ஸ்நானம் பண்ணியிருந்தேன். யார் வந்திருக்காருன்னா இவன் தாடி மணிக்கு ராமதர் வந்திருக்காரு அப்படின்னா தாடி மணிகளுக்கு நான் ஸ்நானம் பண்ணிலே நமஸ்காரத்தை பண்ணுறேன்டார். அவர் இங்கேருந்தே நமஸ்காரத்தை எடுத்தும்போது நான் வெளியில் வந்து பண்ணுறேன்னார். வந்து நான் காலில் வந்து நமஸ்காரத்தை பண்ணார். அன்னதான கைன்னு சொல்லியிருக்கா பெரியவாள். அன்னதான கைடாது அவருக்கு என்கிட்ட இருந்து பல மகான்களுக்கு கைங்கரம் பண்ணாதான் என்கிட்ட வர முடியும். எனக்கு இங்கே ஒன்று மோட்சத்தை கொடுக்கறதுக்காக நான் அவரை தங்க வச்சுருக்கேன். அதை முக்கூர் சொல்லி முக்கூர் அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டு என்ன வேணாலும் செய்கிறவங்களுக்கு பெரியா அனுப்பிச்சிருக்காரு. என்ன செய்யணும்னு சொல்கிறவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாதுமா முக்கூர்லாம் நான் சொன்னேன்னு சொல்றது அவர் என்ன முடியுமோ செய்வார்னு பெரியவா சொன்னால் உங்களால் என்ன முடியுமோ அவருக்கு என்ன உண்டோ அதான் அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. நாளைக்கு இன்னும் வரல மாமா இப்பயே கொடுத்துட்றேன் எல்லாருக்கும் வாங்கிக்க மாட்டார். அப்போ இப்படி நடக்கும்போது
அப்புறம் பெரியவாழ்கிட்ட ஒரு தரிசனம் பண்ண போயிருந்தேன். டாடி வரலையான்னு கேட்டா வரலன்னு. ஏன் வரலன்னா பெரியவாழ்கிட்ட போகிறது நீ சொல்லியிருந்தா அவர் வந்திருப்பார், நீ சொல்லலை அவர் வரல அப்படின்னா. ஆமாம் பெரியவா நான் சொல்லலைன்னு. வந்திருந்தா அவருக்கு சில நன்மைகள் செய்யலாம்னு நினச்சேன், நீ அதை பண்ணாது வந்துட்ட அப்படின்னா அவருக்கு பேசாமல் இருந்தேன். பாரதி சொன்னால் இது மாதிரி பெரிய மனசை வச்சுன்னு சொல்கிறா, அதனால உடனே அவரை வர சொல்லிட்டு வரணும். அப்போ தான் கல்யாணம் ஆச்சு. அப்போ கேட்டால் கல்யாணம் ஆகி கடன் இருக்கா அவருக்குன்னா. ஏதோ கடன் வாங்காத பண்ண முடியாது பெரியவா, சுமாரான குடும்பம் தாங்க. சரி நீ வர சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சொன்னால் அடுத்த நாளே பொண்ணு குழந்தை ஆயிடுச்சுன்னு மாப்பிள்ளை ஆயிடுச்சுன்னு போனார். அப்போ வெள்ளி கொண்டைன்னு பெரியவா நடந்து வந்துருக்கா. ரோட்லேயே நமஸ்காரம் பண்ணார். கல்யாணம் நல்லபடியாக ஆயிடுச்சான்னா ஆயிடுச்சுன்னார். கடன் இருக்கோ உனக்கு அப்படின்னா பேசாமல் இருந்தார். எங்கிட்ட நீங்கள் இருந்த பிறகு உனக்கு கடன் இருக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அதுதான் யாராவது தீர்க்க முடிஞ்சா உடனே தீர்த்து வைங்க அப்படின்னா. 35,000 ரூபா அரை மணி நேரத்தில் சேர்ந்தது. வந்துருந்து கோடை எவ்வளோ இருக்கலாம்? 30,000. 35,000 இருக்காத? ஆமாம் போகும் போ. கடன் தீர்ந்து போச்சு. கைங்கரம் பண்ணணும், கடன்காரனாக இருக்கக்கூடாது எனக்கு. மாமா கல்யாணத்துக்கு போய் கேட்பா, பட்டு புடவை கொடுப்பா, புடவை கொடுப்பா, திருமணம் கொடுப்பா. கல்யாணம் ஆகி கடன் உள்ளவனை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுறான்னா கடன் இருக்கான்னு கேட்டு அவனை வதைக்கு சொல்லி அவரை இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி 5 நிமிஷம் இந்த கடனை அடைச்சி விட்டுட்டு அவரை சந்தோஷப்படுத்தி அவர் அனுப்பிச்சார். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? இதெல்லாம் நடக்கூடிய சமாயம்னா இப்படி ஒரு அணுகத்தை உங்களுக்கு இருந்தவனே தாடி அங்கே வந்து எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுவார்கள். அது மாதிரி ஒரு சமாயம் வந்து வேலூர் இருந்த தெரியவா, வேலூர் அப்போ இருக்கும்போது பெரியவாட தரிசனம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் எங்கள் அச்சம்பூர் தம்பி ஆக்ஷன் போயிருந்தேன். எங்கே வந்தேன்னா பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கேன். இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கேனே, தரிசனத்துக்கு வந்திருக்கேன்னு ஏன் சொல்கிறேன்னா. ஆமாம் பெரியவா ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்தேன். இந்து வாசம் கல்யாணம், இந்து வாசம் கல்யாணத்துக்கு தானே வந்தேன்னா. ஆமாண்ணா. வள்ளிமலையில் நடக்கிறது. ஆமாண்ணா. அவன் உங்காத்து கல்யாணத்துக்கு நான் தான் அனுப்பிச்சி வச்சேன், நீ அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டிய நியாயம், நீ போயிட்டு வா, போயிட்டு வந்து என்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அப்புறம் போகணும், அப்படியே போயிடாதுன்ட்டான். அப்படியே வர ஆயிடுச்சுட்டு வள்ளிமலைக்கு போனேன் கல்யாணத்துக்கு. மாதம் ஆகி கல்யாணம் ஆகி 11 மணிக்கு தான் முடிஞ்சுட்டு சாப்பாடு பாடு எல்லாமே ஆயிடுச்சு. நான் இங்கே 11:30 மணிக்கு 11:45 வந்தால் ஒரே கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம் பெரியவாச்சு. அங்கெல்லாம் கிட்டலாம் போக முடியாது கோட்டையில். அப்புறம் வந்து பெரிய பிச்சைக்கு போகும்போது பாலு சொன்னார், கை கண்டு நிற்கணும்னோட கையை கூப்பிட்டு யாரும் நமஸ்காரம் பண்ணால் பிச்சை கிடையாதுன்ட்டேன். பிச்சைக்கு போகும்போது யாரும் நமஸ்காரம் பண்ணால் பிச்சை எடுத்துக்க மாட்டான் பெரியவா. கைக்கு நமஸ்காரத்தை தான் பண்ணிட்டு இருக்கணுமா. அப்புறம் பாரம் அப்படியே இருந்தோம். அப்புறம் போனேன். அப்புறம் பாரதிட்ட சொல்லி இது மாதிரி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் பெரியவாட்ட கேடுங்க, இது மாதிரி வசு கேட்குறான். வேணும் உத்தரவு கொடுக்கும்போது தான் போகணும்னு சொல்லிட்டு விட்டேன். இது மாதிரி சொல்கிறாப்பா, உத்தரவு கொடுக்கும்போது போகணும்னு சொன்னால் உத்தரவு கிடைக்கலட்டார். சரி மணி 5 மணி ஆயிடுச்சு, உத்தரவு கொடுக்கல. நான் 11:30 நான் நிற்கிறேன். 5 மணிக்கு கூப்பிடுவேன். கூப்பிட்டா மேனார் உட்காந்துருக்கார். அப்போ ஒரு வயசான பிராமணனை ஒரு 4 பேர் தூக்கின்னு வந்தேன். அவருக்கு வாய் ஒழுக்கிறது பெராலிஸ் சேர்க்கிறார். பெங்களூர்லேருந்து ஆக்ஷன் வரா காரில் ஆக்ஷன். அந்த கோவில் பீடம் இது இருக்கும் தான் சவாரம் பெரிய அதில் கொண்டு பெரிய அவரை போட்டுட்டார். போட்ட உடனே பெரிய அவரை பார்த்து இவர் ஏன் ஆக்ஷன் வந்தாடுங்க அப்படின்னு கேட்டார். நான் தான் என்ன அங்கேருந்தே தியானம் பண்ணாலே அனுகிரகம் பண்ணுவேனே, அதுக்கு இங்கே எதுக்கு ஆக்ஷன் வந்தேன் அப்படின்னா. இல்லை ஒரு அடவேர் பெரியவாளை பார்க்கணும்னு சொல்லி அப்படின்னார். சரி அப்படி ஒன்றும் பேசலை, வேறு யார்கிட்ட பேசியிருந்தார். அப்புறம் இருந்து அந்த மாமி திருமணத்துக்கு பெரியவாட்ட காமிச்சுட்டே இருக்கா. அப்படி பார்த்தா பெரியவா 2ல் ஏதாவது ஒன்று கேடுன்னா அப்படின்னா 2 தரேன், 2 தர முடியாது, 1 தரேன், 2ல் 1 சாய்ச்சி நீ கேடுன்னா. அவர் அந்த வாங்கி சொன்னால் எனக்கு வாய் பேசினா போகிறவங்க இருக்குது, பேசினா பெரியவாளை பற்றி பேசிட்டு இருப்பேன்,
கை கால் வரலன்னாப்புல நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அடுத்த பௌர்ணமிலேருந்து அவர் பேசுவார் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சொன்னா, உனக்கு சுமங்கலியா போட்டு அனுகிரகம் பண்ணிடுறேன், நீ போறதுக்குள்ள இந்த உடம்பு சரியாகி அவர் ரொம்ப நாடு இருப்பார், நீங்க அவர் ஆக்ஷன் போகலாம் அப்படின்ட்டார். அப்புறம் இவர் யாருன்னா எங்கள் அச்சுதேவி தம்பி. அஷ்டசாஸ்திரமானே அப்படின்னா ஆமாம் அப்படின்னு. உங்கள் வகையறாவில் யாராவது ஏகபாடசாலையில் யாராவது நடிச்சிருக்காடா? அவங்க பெரியப்பா திருவண்ணாமலையில் ஏதாவது பாடசாலை நடிச்சினார், வெங்கடேஸ்வர சாஸ்திரின்னு பேர். உனக்கு சொந்தமாதாருன்னு என்ன கேட்டேன். இல்லை நச்சுநேருக்கு வருஷத்துப்பா, எனக்கு சொந்தம் அப்படி வர மாதிரி இல்லைன்னு. அவரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு. எனக்கு தெரியாது தெரியாதுன்னு. அவர் ஒரு மகான். அவர் ஒரு நாளைக்கு 40 ஏழாமல் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வடபாயத்தோட சக்தி கவசம் படிக்க சொல்லி உங்களை வந்து வெங்கடாதிபதிக்கு பூஜை பண்ணி வெங்கடாதிபதியுடைய சகஸ்ரநாமத்தை படிக்க சொல்லி எல்லாரையும் 3 தரம் கோவிந்தான்னு சொல்ல சொல்லி 2 தேங்காயை உடைக்க சொல்லி 3வது தரம் கோவிந்தான்னு சொல்லும்போது பிராணனை விட்டுட்டார். அந்த வம்சத்தில் வந்தவன் நாடானே. அவருக்காக நான் வந்து 40 வேத பிராமணாலையும் மௌனபூர்வம் போக சொன்னேன். மோட்ச தீபம் திருவண்ணாமலை எடுத்து சொன்னேன். அந்த வம்சத்தில் வந்ததுனால நான் போட்டு சந்திரம் மாதிரி நீ போட்டுக்கோ அப்படின்னு கூப்பிட்டு அப்படி போட்டால் அவர் கழுத்தில் வந்து விழுந்தது. உங்கள் அத்திபேரோட தம்பிக்கு அவர் தூத்துக்குடியில் இருக்கார். நல்ல வம்சத்தில் உள்ளவன் ஆக்சிடென்ட் க்ஷேமார் அப்படின்னு. அந்த 2 கோடிக்கு ஒன்று வாபஸ் வாங்க சொன்ன அதை வாங்கிப்பியா அப்படின்னு கொஞ்சம் கேட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கேன் பெரியவா சொன்னதுனால 2 கோடி பணத்தை நான் வாபஸ் வாங்கிட்டு வந்துருவா அப்படின்னா. அப்புறம் வேறு ஏதாவது கேஸ் போட்டிருக்கு அவன் தெரியலையா என்ன, அது 7 கோடி ரூபாய். ஓ 2 கோடிக்கு நல்லதான் 7 கோடி கட்டவனா அப்படின்னா அவன் பேசாமல் இருந்தார். சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்கானே முடிஞ்சா கேஸ் ஜெயிச்சுக்கோ அப்படின்னால உலகத்திலே பெரிய ஜட்ஜி யார் தெரியுமாடா? நான் தான். தென்னஞ்செல்லாம் யாரும் எழுத முடியாது எந்த சுப்ரீம் கோர்ட்டில். உலக கோர்ட்டுக்கு நான் தான்டா பெரிய ஒன்று சவிச்சிருவேன். 7 தலைமுறை அன்னதான குடும்பத்தை கொண்டு தெருவில் நிற்க வைக்கலாம்னு பார்க்குறியா? ஒன்றால் அது முடியுமா? தெருவுக்கு வந்து யாக்கிறது என்ன? மாமி காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி எங்களுக்கு நிறைய இருக்கு, அது பெரிய பணமே இல்லை, நாங்கள் அப்படியே வாபஸ் வாங்கிட்டு வச்சுடுறோம். அதை மாதிரி பண்ணினா உனக்கு அனுப்ப மாட்டேன், இல்லைன்னா முடிஞ்சால் அவங்க ஜெயிக்கி சொல்லு போகிறது வீட்டில். ஒரு மாமி அழகு இப்படியே கேட்டுட்டு போய் வாபஸ் வாங்கிட்டு வச்சுட்டேன். அப்படி ஒரு அனுகத்தை இப்போ சொன்னேன். அவளுடைய பக்தாளுக்கு ஒரு வந்தால் தாங்க மாட்டான்னு அது எடுத்து கேட்டால் எனக்கு அதை பண்ணேன். அதுக்கப்புறம் உத்தரவு கொடுத்தேன், போயிட்டு வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த இலை சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு இலை சொல்லியிருக்கேன். அது மாதிரி அவளுக்கும் இலை தைச்சவாளுக்கும் புண்ணியம். ஒரு நாம்பாமின் தான் சத்தியை பண்ணி கொடுப்போம். ஒரு ஈர்க்க கூட வேஸ்ட் பண்ணாத பண்ணி கொடுப்பாங்க பெருவாள். என்னென்ன பக்தி எல்லாம் மாடு இருக்கிறதுக்கு பக்தி, சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் செஞ்சாக இருக்கிற பக்தி எல்லாம் பார்க்கும்போது சும்மா வீம்புக்காக நம்ம பக்தி இருக்க மாதிரி காமிச்சிக்க மாதிரி தவிர பக்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது ரொம்ப சாதாரண ஆட்கள் தான் நிறைய இருக்கு. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஐயங்கார் வந்தார். அதுக்கு நான் சொல்லிக்குவான்னு தெரியல உங்களுக்கு. நான் அவர் வந்து என்ன தெரியல, வைஷ்வனா இதன் அப்படின்னா. ஆமாம், வைஷ்வனுக்கு வயிற்றில் பிறகும்பா, இது அதே மாதிரி வைஷ்வனா எப்படின்னு தெரியல எனக்கு. அது பேசாமல் இருந்தார். பிரைம் மினிஸ்டர் போய் பாரு, பிரசிடண்ட்டை போய் பாருன்னு நான் சொன்னால் நீ போய் பார்த்து வர, அதனால் உனக்கெல்லாம் அவள் ஃப்ரெண்டா, அவளெல்லாம் உனக்கு தெரியும் நினச்சிட்டு பெருமைப்பட்டு இருக்கானே அப்படின்னா அது பேசாமல் இருந்தார். முன்னா கண்மண் நிற்காது, நீ நல்லவனே கிடையாது, நீ போய் சாணம் பண்ணிட்டு திருமணம் வச்சுக்காது எனக்கவா போ இங்கேருந்து அப்படின்னு.
அவர் போய் அடவர் பெரியார் பற்றி சொன்னதே இல்லை, பெரியார் என்ன ஏன் கோவிச்சான்னு தெரியல அப்படின்னா. அப்புறம் அங்கே இருப்பாள் சொன்னால் பெரியார் என்ன சொன்னால் கடைசிட்டாருன்னா சாணம் மட்டும் திருமஞ்சனத்துக்காக வர சொன்னான்னா அது மாதிரி சேர்ந்து வந்தார். இப்போ சாணம் மட்டும் வந்தார். அது மாதிரி வந்திருக்காரு. திருமஞ்சனத்தோடு வந்திருக்கானா திருமஞ்சனத்தாக வந்திருக்கானா என்ன திருமஞ்சனம் இல்லைன்னு இங்கே கூப்பிட வந்தேன். உன் தம்பி இப்போ தான் துங்கபுரகாந்தி இதில் போயிட்டுருக்கான், நாராயணான்னு சொல்லிட்டு போகிறான், என்ன தியானம் பண்ணால் அவன் மோட்சத்தை கொடுத்துட்டேன், கூட பிறந்தவனுக்காக நான் சொன்னேன் நீ அழமாட்டேன், உன்னை அழ வச்சு பார்க்கணும் தான் அது மாதிரி சொன்னேன், கூட பிறந்தவனா கொஞ்சம் அழணும், நீ அழகை நான் பார்த்துட்டேன், ட்வீட்டு வந்துட்டு உனக்கு, அதனால் ட்வீட்லலாம் முடிஞ்சு அப்புறம் நீ தரிசனம் இருக்குவா, நீ ரொம்ப நல்லவன் போயிட்டு வா. இப்படி ஒரு அங்கே பண்ணார். அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் தோஷம் கட்டான காலத்தில் இந்த பையன் தகுதி போனதுக்கு சுபசீகரத்துக்கு நான் மாமாவோட போனேன். சுபசீகரத்துக்கு போகும்போது நீங்கள் சுபசீகரம் என்னால் கோவிலுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் பெரியவாள்கிட்ட வந்தேன். என்ன நீ செஞ்சு சரின்னு நான் பெரியவா, இவன் எதுக்கு வந்தான்னு கேட்டேன். உங்களையா? ஆமாம். இல்லை பெரியவாள் தரிசனத்துக்காக வந்திருக்கார், அவனை கூப்பிடுவேன். சுபசீகரத்துக்காக கோவிலுக்கு போகாது என்கிட்ட வந்து எனக்கு அவன் செய்து கரெக்டாக உனக்கு அது தெரியட்டா ஒன்றை நான் வர வச்சேன். நான் தான் கோவில் சுபசீகரம் எனக்கு தான், உனக்கு அது தெரியட்டும், பின்னால் அது உனக்கு புரிய அனுப்பிச்சு நீ வந்ததும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு இதை கூட அப்படி தான் சேர்ந்த அவரில் வரணும்னா அப்படி ஒரு அரங்கிட்ட அப்படின்னா. அதுலேருந்து இதுலேருந்து நம்மளாம் என்ன புரிஞ்சுட்டுருக்கோம்மா, பெரியவாதான் தெய்வம், பெரியவாதான் கோவில். நீங்கள் தனியாக போய் நீங்கள் என்ன தான் நீங்கள் கர்மகாரியங்களோட பண்ணாலும் சுபசீகரன்னும் போது தெய்வமாக இருக்கு, என்ன தரிசனம் பண்ணாலே போதும், அதே உனக்கு பலனை கொடுத்துனதா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதான் நம்ம புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா அது பின்னால் சந்தைகளுக்கும் அதை புரிய வச்சுடணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி. ராஜாஜி பற்றி சொன்னது, ராஜாஜி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டுருக்காக உள்ள வந்தார். அதில் வந்து பஞ்சாங்கச்சம் கட்டிருந்து 70 தொண்டு கட்டிருந்து நின்றார். உனக்கும் வயசாகிட்டு உட்காருன்னா பெரியவார், இல்லை நான் குரு உட்கார்க்க முடியாது, நான் கை கட்டி நிற்கிறேன், நான் உட்கார முடியாது அப்படின்னா. உன் பேர் என்ன அப்படின்ற, இவர் பேர் என்ன, ராஜாஜி என்ன, ராஜாஜி இல்லைடா அவர் பேர் ராஜகோபால ஆச்சாரின்னு பேர், ராஜாஜின்னு என்கிட்ட வந்து சொல்கிறேன் நீ அப்படி சிஷ்யாச்சிட்டா. உங்கள் அப்பா பேர் தான், நீ சேலத்தில் தானே இருந்த அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுருந்தா. கேட்டுட்டு என்ன விஷயமா நான் வந்தேன், பெரியா தரிசனத்துக்காக வந்தேன், பெரியாட்ட ஒரு வித்தியாசனம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஞானமே வரல, பெரியாதான் ஞானத்தை கொடுக்கணும். ஆனால் ரொம்ப அறிவாளின்னு எல்லாம் சொல்கிறாளே, ஞானம் வரலன்ற இல்லை அவள் மடத்துக்கு வெளியில் சொல்லுவா, உள்ளெல்லாம் நான் அறிவாளி இல்லை, பெரியா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்க. ஞானம் வளரணும்னா சின்ன வழி இருக்குது, அதை கடைபிடிக்கலாமே, பெரியா சொன்னால் கேட்டுக்கிறேன். உனக்கு ஆர்த்தோலஜி கொண்டு வேண்டும் தெரியுமா, படிச்சிருக்கேன் சின்ன வயசுல, நீ சொல்லு பார்க்கலான்னார். நல்லா மறந்து போச்சிடலாம், நான் சொல்கிறேன் சரியா இருக்க பாருன்னார். இதை தினமும் படிச்சுங்களா, அவ்வையார் ஞானம் உண்டாத்துக்கு தான் அதை நம்மளை படிக்க சொன்னேன், அதை படித்தா ஞானம் வந்துடும் அப்படின்னா. ஆமாம், இதை படிச்சுங்களா, அதுக்காக நீ வந்து மறுபடியும் கேட்கின்ற அவசியம் இல்லை, அதை படிச்சுட்டே வந்து ஞானம் உண்டாயிடும். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு 1ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்க சொன்னாங்க, பெரியவர்களால தான் முடியும். மூதறிஞருக்கு மூதறிஞருக்கு அதெல்லாம் கிடையாது, அதுவும் ஞானவரத்துக்கு ஞானம். அப்புறம் எலிசபெத்துடைய அத்தை பற்றி ஒன்று இருந்தா சபாராக்கு, அவள் வந்து அவளுக்கு கொஞ்சம் எஸ்கார்ட் தான் வந்தது, வந்து முட்டிக்கால் பொண்ணு பெரியவாளை தியானம் பண்ணியிருந்தார். யாராக அப்படின்னா எலிசபெத்து அக்கா இல்லை அப்படின்னு, இங்கே எதுக்கு வந்தா பேர், எலிசபெத்து போய் பெரியவாளை தரிசனம் பண்ணினா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னா. எலிசபெத்துங்கிறது குயின் எலிசபெத், குயின், ஓ இங்கிலாந்து. ஓகே. அவள் அக்கா பெரிய அவள் அவனுக்கு சொன்னா, நீ பெரியவாளை தரிசனம் பண்ணினா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னா, அதுக்காக வந்திருக்கேன். இப்போ இங்கே எது அப்படின்னா அவர் 4-5 நாள் இருந்தார்.
அது வந்து அவன் நோட்ஸ் கிட்ஸ் போனால் அவளே ஹார்லிக்ஸ் கலந்து குடிப்போம், அவளே எல்லாம் பண்ணிப்போம். பழங்கள்லாம் கொடுறா, அவளுக்கு நம்ம சாப்பாடுலாம் ஒத்துக்காது, அது என்ன கேட்குறா கொடுங்க, அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, பொம்னாட்டியாக வந்திருக்கா அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு உத்தரவு வாங்கிக்கிறேன்னா, உத்தரவு கொடுத்தாச்சு போயிட்டு வா அப்படின்னா உடனே அவங்களாம் போயிட்டா. போய் 4 நாள் காலமாயிட்டா. 4 நாளில் காலமாயிட்டு அவன் எலிசபெத் அங்கேருந்து இந்திராகாந்திக்கு ஃபோன் பண்ணி பார்லிமெண்ட் செக்ரட்டரி சீல்டு கவரோட பிரிவால்கிட்ட வரான் இந்த செய்தி எடுத்துருந்து சதாராக்கு. இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் சீல்டு கவர் கொடுத்துருக்கா பிரிவாளுக்கு. அதெல்லாம் பிரிக்க வேண்டாம்டா, நான் சொன்னதான் அங்கே நடந்திருக்கு, பெருசாக எனக்கு எழுதி எடுத்துருக்கு, அது ஒன்றும் பிரிக்க வேண்டாம், அது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு செய்ய அவனை அப்படியே எடுத்துன்னு போக சொல்லிட்டேன். அவள்கிட்டே கொண்டு போய் கொடுத்து எனக்கு செய்தி என்ன நடந்ததுன்னு எடுத்துன்னு போக சொல்லிட்டேன். சீரை பிரிக்கல, அப்படியே கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டேன். அவள் ஃபாரினராக இருந்தாலும் எங்கே மோட்சம் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சி அவளுக்கு அவளை சம்பந்தப்பட்டவாளுக்கு அது அனுகிரகம் பண்ணணும் பெரியவான்னு சொல்லி இஷ்டப்பட்டு அனுப்பிச்சு அவளுக்கு அது மோட்சம் கிடைச்சிருக்கு. நம்ம தான் என்ன புரிஞ்சுக்காக இருக்கும். எப்போ நம்ம புரிஞ்சுட்டு எப்போ நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நம்ம காலம் போல கழிச்சுட்டு இருக்கோம். என்றைக்கு அனுகிரகம் பண்ணாலும் அது நம்ம கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அதை நம்மளோட நம்ம சார்ந்தவாளுக்கு எல்லாருக்கும் அது கிடைக்கணும், நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நமக்கு மட்டும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. சுகான பவனுக்கு அக்கா இருந்தார், சொல்லிக்கலாம் தெரியல. அவர் என்ன பண்ணால் திருவாட்டில் போனோம், பழங்கள்லாம் வாங்கிக்கலாம், சாத்துக்குடி வாங்கிக்கலான்னு. சாத்துக்குடி போய் என்ன பெருசாக வாங்கிக்கலாம், மரவாழைப்பழம் வாங்கிக்கலாம், பேயம்பழம் வாங்கிக்கலாம், பேகனாப்பழம் வாங்கிக்கலாம், செவ்வாழை வாங்கிக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு சாத்துக்குடி போய் வாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா சரி நல்லா வாங்கிட்டா கொண்டு போய் வச்சுது. பிரியா என்ன பண்ணால் அப்படி பார்த்தா ராமரையும் வந்துட்டு அக்கா வந்துருக்காருன்னா ஒன்றும் பேசலை. அந்த பழக்கூடிய பழத்தொட்டை கட்டுன்னு வாடா அப்படின்னா அவள் எடுத்துட்டா. இது சாத்துக்குடி இல்லையாடா, அழுதுவிட்டா எங்கள் அக்கா. நான் என்ன சொன்னேன், பார்த்து என்ன கேட்குறா பச்சா என்ன உடனே போய் ஆளுடையும் சாத்துக்குடி வாங்கிட்டு இருக்கேன். இந்த பழத்தை தொடவே இல்லாமம்மா அந்த சாத்துக்குடி இருக்கக்கூடிய காரில் போட்டுட்டு இப்படி ஒருட்டிகிட்டே இருந்தேன். ஒருட்டு ஒரு பழம் எனக்கும் ஒரு பழம் காசு கொடுத்தேன். அதுலேருந்து பெரியவாளுக்கு தியானம் பண்ணி என்ன பழம் அவளுக்கு வாங்கிட்டு வரணும் ஆர்டர் பண்ணுறாலும் அந்த பழம் தான் கட்டணும் போகும். அது 2 பழமாக இருந்தாலும் சீப்பாக இருந்தாலும் சரி. அப்புறம் இந்த மணியர் கூட தான் அழிச்சுன்னு போகும்போது புஷ்பம்லாம் வாங்கிட்டார். சாமந்தி வாங்கிட்டு வரலான்னு சாமந்தி அந்த எல்லோரும் தான் வாங்கிட்டு வரா. நல்ல புஷ்பம்லாம் வாங்கிட்டு போகலாம், வாசனை பொருளாக இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு போனார். பெரியாட்டை வச்சார். வாடா அப்படின்னார். சாமந்தி இருக்காப்பார் அப்படின்னா இல்லை பெரியவாண்ணே, சாமந்தி இல்லாத எதுக்கடா வந்து சாமந்தி தான் எனக்கு போகணும்னு மணியை வாசலில் போய் அத்தான் சாமந்தி வாங்கிட்டு வாங்கிட்டு பெரியாட்டை வச்சார். தான் சரிசம் பட்டு இதில் எல்லாத்தையும் வச்சு எல்லாருக்கும் உங்கையாத ஒன்று கொடு அப்படின்ட்டார். அப்புறம் அவர் எல்லா புஷ்பத்தையும் ஒன்று அப்படியா சொன்னாலும் எல்லாருக்கும் கொடுத்தார். ஒரு ஊரில் லம்போடிகள்லாம் இருக்கிறதுக்கு போய் வந்துட்டேன். அதெல்லாம் இந்த அரை பாவாடைன்னு கட்டிட்டுருக்கேன். அது ஒரு பழசாலை இருந்ததுக்கு அதை உட்காந்துட்டேன். அங்கே போக்குடி சான்ஸ் கிடச்சிது. போனோன்னா திடீர்னு வந்து அதுக்கு டான்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்துன்னு உட்காந்துருக்கா தெளிவா. அப்புறம் என்ன பண்ணால் ஒரு செட்டியார் இருந்தார். செட்டியார் இருந்தோடனே இது மாதிரி இந்த செட்டியார் இந்த ஊரில் இருக்காரு. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேட்குறியான்னு கேட்க முடியாங்க. இந்த கரும்பு காய்ச்சி வாழை கொப்பரை இரும்புல அது நிறைய கேசரி பண்ணணும்னா நீ என்ன பண்ணுற, அது நிறைய கேசரி பண்ணி அதுங்களுக்கு வேண்டிய தட்டுகள்லாம் வாங்கிட்டு அதுக்கு நல்ல நெய்யில் போட்டு அதுங்களுக்கு கேசரி பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு அம்பாசா கார் வச்சுருந்தார். அவர் பணக்காரன். போனால் எல்லாத்தையும் ஒரு லாரியில் பிடிச்சா போகணும் சொன்னாச்சு. ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே கேசரி ஆயிடுச்சு. எல்லாரும் வரிசையாக உட்கார சொல்லுன்னேன். ஆளுக்கு ஒரு அலுமினிய தட்டை கொடுக்குன்னேன். அலுமினிய தட்டை அப்படியே கேசரி எடுத்து அப்படியே கொடுத்துருந்தேன். ஸ்பூனுக்குலாம் கிடையாது. ஒரு தட்டு ஒரு 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 பரசலுக்கு ஒரு தட்டு கேசரி
அதுங்க வாங்கி இங்கேயும் அங்கேயும் நச்சு சாப்பிட்றத பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. லம்போடிகள் கூட்டம். பெரியா சொன்னா அதுங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்காது, பாரு அந்த பொண்ணுக்கு நீங்கள் கட்டிட்ட, பாரு எப்படி சாப்பிட்றது பாருங்கலாம். அப்படி அந்த லம்போடிகளுக்கும் சந்தோஷப்படுத்தி அதுங்களுக்கு இந்த இனிப்பான சமாயங்கள்லாம் கிடைக்கணும்னு அனுகிரகம் பண்ணி, அதுக்குன்னு ஒருத்தன் வந்து அவனுக்கு அது அனுகிரகம் பண்ணி இப்படி ஒரு நலக்கட்டை அங்கே பண்ணியிருக்கான். இந்த ஊர்லாம் பேர் மறந்து போச்சு, இந்த ஊர் பேர்லாம். இதெல்லாம் நீங்க பர்சனலா பார்த்தது? ஆமாம் ஆமாம், இல்லைன்னு கூட எனக்கு சொல்ல தெரியாதே. ஆமாம். மன்னார்ல ஒரு பையன் இறந்து போயிட்டான். பெரிதாக வந்து காக்காலேருந்து சாமி மழையில பிஸ்கெட்டுக்கல. அப்போ ஸ்ரீகண்ட மாமா பிஸ்கெட்டுக்கலையே சாமி மழை. மன்னார்குடியில் சந்திரமூர்த்தி பூச்சிக்கு 22 நாள் வெல்புரம் கொண்டு பையன் கொடுத்துருக்கான். அவன் இன்னைக்கு காலமாயிட்டான். அந்த காரியம் செய்யறதுக்கு கூட வசதி இல்லை. இங்கேருந்து பணம் அனுப்பிச்சா போக மாட்டான்னு கஷ்டப்பட்டான். போக முடியவா ஃபோன் பண்ணாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கொடுக்க சொல்லி அந்த போஸ்ட் மாஸ்டர் விட்டு அவளுக்கு பணத்தை அனுப்பிச்சு விட்டு இங்கேருந்து ஃபோன் பண்ணால் அவர் பணத்தை ஆதிலே கொண்டு கொடுத்துட்டார் பிரகாசம். அது முடிஞ்சு போச்சு. சாயந்தரம் 7 மணிக்கு தான் ஸ்நானம் பண்ணி பிக்ஷை எடுத்துட்டேன். பிக்ஷை எடுத்துட்டேன். பூஜை கிடையாது. திருவாடுக்கு பூஜை மனசுக்கு பூஜை தானே. அப்புறம் மானசீக பூஜை நவாரண பூஜை பண்ணுவா தனியா. மானசீக நவாரண பூஜை, பிரதோஷ பூஜை எல்லாம் என்ன கேட்கணுமா அது மாதிரி பண்ணிதான். அவன் 22 நாள் கொடுத்த வில்பவத்துக்காக அதை மன்னார்குடிங்கிறதுக்கு சதாராயங்க இருக்கு. அதுக்கப்புறம் சாணம் பண்ணி அதுக்கப்புறம் பிக்ஷை எடுத்துன்னு அவனை அனுகிரகத்தை பண்ணேன் அப்படின்னு சொன்னார். பண்டக வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு 5 கிலோமீட்டர் போகணுன்னா வேடபுரி மாமா கூட்டம் ஒரு கோவில் இருக்கிற என்ன கோவில் போய் பார்த்துட்டு வான்னா. அது போய் பார்த்துட்டு பிள்ளையார் கோவில் அப்படின்னாரு. அப்படியா, சரியா போய் பாருடா பிள்ளையார் கோவில் சொல்லுது அப்படின்னா. போய் பாருண்டு. அது ஆஞ்சநேயர் கோவில் தெரியுவா? ஆஞ்சநேயர் மறுபடியும் போய் பார்த்துட்டு வான்னா. இந்த பிள்ளையார் கோவில் தான். இல்லடா பிள்ளையாருக்கும் ஆஞ்சநேயர் வித்தியாசம் தெரியாது உனக்கு, மறுபடியும் கவனிச்சு பாருனாரு. அவர் சொன்னது செய்வார். யார் மாதிரிலாம் இருக்கா? இல்லை அது ஆஞ்சநேயர் கோவில் பண்ணிட்டார். இவன் மாற்றி மாற்றி சொல்லலாம், நம்மளே போய் பார்ப்போவா அப்படின்ட்டா. 2 தேங்காய் வாங்கிட்டு வந்து 2 காயை அந்த படிக்கிறத படுத்துட்டு உள்ளே போகும்போது சொன்னாங்க, ஆஞ்சநேயரும் விக்னேஸ்வரும் ஒன்றா இருக்காங்க, பக்தியோட வாழ்வாடுக்கு 2 தர்ஷனமும் இல்லை கிடைக்கும். அதுக்கு அதான் நான் வேதபதி அமைப்ப சொன்னேன். நானும் தர்ஷனம் பண்ணிக்கிறேன். வேதபதி உனக்கு அடுத்து கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கும் கிடைக்கும்ல அப்படின்னுட்டு இப்படி அப்படி ஒரு அனுகிரகம் அவருக்கு. சுவாமி பேரிட்ட சுவாமி உள்ளே இருக்காருன்னு நமக்குலாம் சிரிப்புக்காக விடுறோம்னா, ஒரு என்ன பண்ணா என்னை எல்லாரும் தள்ளாத வயசுன்னு சொல்கிற, எல்லாரும் போடுறா, எல்லாரும் தள்ளாத வயசுன்னு என்ன சொல்கிறா, ஆனால் எனக்கு தள்ளுறது இப்பெல்லாம் என்ன தள்ளாத வயசு இல்லை, ஆனால் எனக்கு தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாரடிக்கு அண்ணாண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரே காரில் அப்படி தூக்கி வச்சு ஓட்ட போயிட்டான். நீ சொன்ன அடுத்த செகண்ட் அப்படி பண்ணிட்டேன். நாரடியில் எப்படிமா காலை வைக்க முடியும் அந்த வயசுல? நாங்கள்லாம் கீழே இறங்கி மறுபடியும் ஏறி போனோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் யார்கிட்ட காமிச்சு விட போயிட்டான். எந்த ஊர்ல அது? ஊர்ல ஞாபகம் இல்லை, ஞாபகம் இல்லை. அப்புறமா பின்னாடி நடந்து மெதுவா 4 ஸ்டெப் நடந்து வரேன். வேற வழி நமக்கு முடியாது. அதே மாதிரி மொராய் தேசாய் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. தெரியல. மொராய் தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது இல்லை இல்லை திருப்பி நடந்து வரும்போது தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணும்போது யார் இவர்னு கேட்டார். மொராய் தேசாய் பேர், பிரைம் மினிஸ்டரா இருக்கார். என்ன வந்திருக்காரு, தரிசனத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு 18 கிலோமீட்டர் நடக்க போகிறேன், ஒன்னால முடியுமா கேட்டேன். அவ்வளோலாம் என்னால் முடியாதுன்னாரு. நடக்கிறாங்க, ஏன் முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு.
எப்படி பிரிவார்னா என்ன மாதிரி சாமியார் ஆகிடுது, என்ன மாதிரி சாமியார் ஆகிடுச்சுன்னா நீ நடக்கலாம், உனக்கு நிறைய வேலை இருக்கும், அனுகிரகம் பண்ணிட்டேன் போயிட்டு வா அப்படி மகாதேசாரிக்கு அனுகிரகம் பண்ணி சரி. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அனுகிரகம். ஒரு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவா, யாரையும் கோச்சின்றதே கிடையாது. இல்லையா கோச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது மாதிரி கோச்சிருப்பார். எம்எஸ் ஒருதான் கோச்சுட்டார் நிறைய பேர் ஸ்ரீகண்டன். ஆமாம், அது என்ன சொன்ன என்னையே கோச்சிக்கான் ஒன்றும் நான் யார்கிட்ட போய் சொல்றது, நீ வந்து என்கிட்ட சொல்ற. எனக்கு உலகத்திலே ஒரு பயம் இந்த ஸ்ரீகண்டனை பார்த்தா தான். ஏன் இன்னும் சாணம் இல்லை, இன்னும் பிஸ்ட் எடுத்துக்கிட்டு என்னை விரட்டுறான், நான் யார்கிட்ட போய் சொல்றது. அவன் எனக்கு நந்திகேஸ்வரன், அவனுக்கு அந்த உரிமை உண்டுன்னு. அதனால சாதாரணமாக முன்னேற்றாளருக்கான்னு நினைச்சிட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சக்தி கொடுக்குறா, ஒரு பெரிய தன்னிடத்துல தட்டக்கூடிய பதவி கொடுக்குறா. என்ன பதவி பெரிய அதான் சொன்னா வந்தது. அடிசன் கம்பெனியில் வேலை செய்கிறான் அப்படின்னா பிச்சைக்காரன்னு சொல்கிறேன்டா, பெரிய அடிசன் கம்பெனியில் வேலை செய்கிறான்னு சொல்கிறேன். உத்தியோகன்றது பிச்சை எடுக்கிறத விட ஒரு விடி மேல், அவ்வளோதான் அதுக்கு பெரிய சமயம். அதை போய் பெரிய அவன் பிச்சைக்காரன்டா, அவனை போய் பெரிய மனுஷன் சொல்றிய. அவன் சிரிக்கிறா, பிச்சைக்காரன் சொல்லிட்டு தானே சிரிக்கிறா. அவன் பரமாச்சிரா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனை பெரிய மனுஷன் நான் மாதிரி அந்த என்கிட்ட பேசாதீங்க. அப்புறம் ஒரு நாள் ஸ்ரீகண்டன்லாம் சொன்னார், நீ இல்லாத போது கூட பெரியவனை பற்றி பேசியிருக்கா, என்கிட்ட பிரியமா இருப்பாங்க. பல பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரான், எத்தனையோ கல்யாணம்லாம் பண்ணி வைக்க சொல்லி நான் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேயே புண்ணியத்தை தேடிட்டான். அப்புறம் அது வந்து அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், அவன் குழந்தைங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். நீங்கள்லாம் டைம் கிடைக்கும்போது நேரில் வாத்துக்கு போய் அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கா. அதனால் வந்தேன். லக்ஷ்மிக்கு நேரில் போய் நான் ஆசீர்வாதம் பண்ணணுன்னு போய் சொல்லிட்டு ஸ்ரீகண்டன் நினைச்சேன். ஸ்ரீகண்டன் வந்து மாமிக்கிட்ட தெளிவாக 2 கையிலும் தூக்கி அனுகிரகம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வர சொன்னேன். உங்களுக்கு அது நேரில் போய் என்ன சொல்ல சொன்னா மாமி. ஸ்ரீகண்ட மாமாலாம் வெளியில பார்க்கறதுக்கு கத்துறா மாதிரி இருந்தா கூட உள்ளுக்குள்ள அவளுக்கெல்லாம் பெரியவாளை புரிஞ்சுட்டு இருப்பாங்க. கைங்கரியம் நம்பர் 1. அவள் சாணம்லாம் பெருசு மாமா. அவளுக்கு என்ன பக்தி இருக்கா, அவளுக்கு என்ன பவர் பெரியவா கொடுத்துருக்கா நமக்கு தெரியாது. அவளுக்கு சன்னியாசம் கொடுத்துட்டாடா. சன்னியாசம்லாம் பெரியவாளுக்கு சீக்கிரம் கொடுப்பாளா? மேட்டூர் அவர் கொடுத்துருக்கார் இல்லையா? மேட்டூர் எப்பவுமே மடத்தில் சாப்பிட மாட்டார். உங்களுக்கு அவரை சமைச்சா வரையே தான் சாப்பிடுவார். ரொம்ப பக்தியாக இருப்பார். எத்தனையோ சுவாமிகள் வந்து பெரியவாள் விஷம் பண்ணாலும் எத்தனையோ ஜீயர்கள் வரா, மகாதாச்சாரியார் வரா, ஒரு ஊர்லேருந்து பெரிய மகான்கள்லாம் வந்து பெரியவாளை விஷம் பண்ணுறா. அவளுக்கு டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லி பண்ணுறா. அந்த வேலுபதி மாமா அந்த காசியில் அந்த மாமா கேட்டது சொல்லியிருக்காங்கள்ட்ட, காசியில் ஒரு குரு எனக்கு சேவை பண்ணுறதுக்காக மடத்துலேருந்து ஒருத்தர் அனுப்புமான்னு சொல்லி மகாபெரிவாளுக்கு விஜயானம் பண்ணியிருந்தார். அப்போ வேலுபதி மாமாவை கூப்பிட்டு இது மாதிரி காசியில் இருக்கிறவர் கேட்குறார், நீ போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னான். நான் உமாச்சி விட்டு போக மாட்டேன்னார் அவர். என்னடா நான் சொன்னால் நீ போகணும்னா, நான் போக மாட்டேன். அது குழந்தைகளை அடம் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறார். சரி உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ஒரு லெட்டராவது எழுத அப்படின்னு சொல்லி காசியில் இருக்கக்கூடிய மகனுக்கு காஞ்சியில் இருக்கிறவா ஆச்சாரியால் வந்து எழுதியிருந்து உங்களுக்கு சிஷ்யாடு கேட்டிருந்தேன், நானும் அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அது தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த லிகிதம் கடந்த 72 மணி நேரத்துக்குள் நீங்கள் சித்தியாகி விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரி நீயே போஸ்ட் பண்ணாது அப்படின்னு வேலை வழிகிட்ட கொடுத்து போஸ்ட் பாக்ஸில் போய் போட்டு வா. அதே மாதிரி 72 மணி நேரம் கழித்து ஒரு சித்தி ஆகிட்டார். போடா அது ஒன்று வேலையே ஏதாவது போயிட்டுறா, சித்தி ஆகிட்டார். வேறுபடிமா சொன்னேன், என்னை அனுப்படா இருந்தால் என்னையை விட்டு லெட்டர் எழுதி சொன்னேன். அவளுக்கு சித்தியும் கொடுத்துட்டா தெரியவா. நான் போக மாட்டேன்னா என்னை போய் தான் ஆகணும்னா நான் முடியாதுன்னு பெரியாடி சொல்லிட்டேன். நான் அம்மாச்சி விட்டு எங்கே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். 8 வயசுலேருந்து வளர்த்து பெரியவாளை நன்னா புரிஞ்சுட்டவா அவதான்றது நமக்கு நன்னா தெரியும்.
பெரியவாளை குளிப்பாட்டி அவளுக்கு வஸ்திரங்கள் சாத்தி அவளுக்கு விஷ பண்ணி கைங்கரி சிவமணிகள் தேவா பிரம்மஸ்ரீ பட்டம்னா யாரால் கொடுக்க முடியும்? வசிஷ்ட வாயால் பிரம்மஸ்ரீன்னு சொல்ல மாதிரி பெரியவா வாயால் பிரம்மஸ்ரீக்கு பட்டம் கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட மகான்கள்லாம் தங்க வச்சார் இந்த புண்ணியமான. இதுக்குள்ள நமக்கு இந்த சொசைட்டியில் நல்ல மனுஷனுடைய சகவாசம்லாம் நம்ம கிடச்சிட்டோம்னா இதுதான் நம்மளுடைய அசட், இதுதான் நம்மளுடைய பாக்கியங்கள். இது வளரணும்னு நம்ம பெரியவாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ண முடியாது நான் கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம்.